மதுரையில் ஒரு வழக்கறிஞர் மணிவண்ணன்னு பேர். அருமையாய் கவிதை எழுதுவார், பெருங்கவிஞர். நான் அவர் கூட ரொம்ப கவியரங்கங்களில் கலந்து கொண்டு இருக்கிறேன். என்னை விட ரொம்ப இளையவர். தீபம் பத்திரிகையிலே இருந்து ஒரு முறை சொன்னார்கள், நீங்கள் ஞானானந்த கிரி சுவாமிகளை பற்றி எழுத வேண்டும். அவருக்கு ஒன்றும் புரியலை. சாமியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதே, நான் எப்படி எழுதுறது, தெரிந்து கொள்ளுங்கள். உடனே அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது, திருக்கோயிலூருக்கு போகணும், போய் சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு நாள் இந்த பக்கம் வந்த பொழுது ஒரு அன்பர் அவர்கிட்ட, நானும் உங்களோட வர்றேன்னாராம். அவர் சரின்னுட்டு, நீங்கள் எங்கே போகணும்? திருக்கோயிலூருக்கு போகணும். அப்படியா, சுவாமி என்னை அழைத்து விட்டார், வாங்க உங்களை கொண்டே விடுறேன். திருக்கோயிலூருக்கு வந்தாச்சு. திருக்கோயிலூரில் வந்து சுவாமியுடைய ஆசிரமம், ஞானானந்த சுவாமியுடைய ஆசிரமம். ஆசிரமத்துக்குள்ளே போகிறார். இதெல்லாம் இப்போ 2014, ஒரு 9-10 வருஷத்துக்கு முன்னால். ஆசிரமத்துக்குள்ளே போகிறார், கும்பிட்டார், எல்லாத்தையும் பார்த்தார், பல விஷயங்களை தெரிந்து கொண்டார். ஒரு அன்பர் சொன்னார், இருந்துட்டு நாளைக்கு போங்களேன். இல்லை, இன்னைக்கு ராத்திரியே போகணும், மதுரையில் நாளைக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு ராத்திரியே போகணும், என்னுடைய கார் இருக்குது. கார் எங்கே நிற்கிது? அந்த நிற்கிது. வந்து பார்த்தா டிசையர் அப்படின்னு போட்டு ஒரு கார். காருக்கு என்ன பேர் மறந்துடாதீங்க, டிசையர். அதான் அவர் கார். இந்த காரில் நான் போகிறேன். சரி, அப்புறம் உங்கள் இஷ்டம். இவர் என்ன பண்ணார், இன்னைக்கு ராத்திரி தங்க வேண்டாம்னு தீர்மானம் பண்ணி புறப்பட்டார். டிசையர் கார் வந்துக்கிட்டே இருக்கு. ராத்திரி நேரம். மதுரைக்கு 30-40 கிலோமீட்டர் முன்னால். பின்னால் வந்த ஒரு லாரி, முன்னால் வந்த லாரியோட நடுவில் போன டிசையரை மோத வச்சிருச்சு. எப்படி இருக்கும்? முன்னால் ஒரு யானை, பின்னால் ஒரு யானை, நடுவில் எலி மாட்டினாப்பில், முன்னால் ஒரு லாரி, பின்னால் ஒரு லாரி. மணிவண்ணன் வந்த கார் நடுவில் மாட்டி, அது தள்ள, இது போய் அதில் முட்டை அப்பளமாக நொறுங்கி போச்சு. எல்லாரும் வந்து சுற்றி நின்றுட்டாங்க. ஆள் தேடுறாங்க, உள்ள பாடி இருக்கும், எடுங்கிறான் ஒருத்தன். இவருக்கு ஒன்றும் புரியலை. அந்த ஆக்சிடென்ட்டில் அவர் கதை முடிஞ்சிருக்கணும். ஆனால் அவர் கையில் ஒரு புஸ்தகம் வச்சிருந்தார். அந்த புஸ்தகம் எது? ஞானானந்த சுவாமியுடைய ஆசிரமத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு இருக்கார். மற்ற எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அந்த புத்தகத்தை மட்டும் இறுக பிடித்து கொண்டார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்திருக்கக்கூடியவன் ஆண்டவன். அவனை சிக்கன பிடித்து கொண்டார். அப்படியே பிடிச்சாரா? முடிச்சு பார்க்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறான். காரு அப்பளமாக போச்சு, உள்ளே இருந்தவருக்கு எந்த காயமும் கிடையாது. எப்படி? வெளியில் வர்றார் அந்த புத்தகத்தோட. வீட்டில் மனைவிக்கு அங்கிருந்து ஃபோன் அடிக்கிறார். டிசையர் போய்விட்டது. என்ன? டிசையர் போய்விட்டது. எதனால? நான் காப்பாற்றப்பட்டேன். என் கையில் இருந்தது அந்த புத்தகம். அதற்கு பெயர் என்ன தெரியுமா? குரு கிருபா. குரு கிருபை. டிசையர் போய்விட்டது, குரு கிருபை கிடைத்து விட்டது. மனைவி திருத்தினாள், இல்லை, குரு கிருபை கிடைத்து விட்டது, அதனால் டிசையர் போய்விட்டது. நல்ல அறிவாளிகள் சபை. டிசையர்னா ஆசைன்னு அர்த்தம். குருநாதன் திருவருள் கிடைத்தது, அதனாலே ஆசை போய்விட்டது. ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமென்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. திருமூலர் திருமந்திரம். அந்த மணிவண்ணன் சுவாமிகளுக்கு ஆளாகிவிட்டார். நான் படைத்ததற்கு காரணம் குருநாதருடைய கிருபை. இது ஞானானந்த சுவாமி மகா சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம். சாமியுடைய மகா சமாதி 1974. இது நடந்தது அதுக்கு 30 வருஷம் 40 வருஷம் தாண்டி 2014. அவர் எழுதுகிறார், அந்த சுவாமியை பற்றி எனக்கு எழுத தெரியவில்லை, அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். இன்னொரு காட்சி.
மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவருக்கு இரண்டாம் கம்பர்னு பேர். கம்பர் 10,000 பாட்டு பாடினாராம். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 1,00,000 பாட்டு பாடினாராம். அதனால இவருக்கு 10 கம்பர்னு பேர். பாட்டு கொட்டும் அப்படியே மகாவித்துவான். அவருடைய மாணாக்கர் ஊவே சாமிநாத ஐயர். ஏடுகளை தேடி கண்டுபிடித்த புண்ணியவான். பார்காத்தார் 1000 பேர், பசித்தவர்க்கு பயிர் காத்தார் 1000 பேர், பாலர்க்காக மார்காத்தார் 1000 பேர் வாழ்ந்த நாட்டில் மனங்காத்த தமிழ்த்தாய் என் உடமையெல்லாம் யார் காப்பார் எனக் கேட்க ஒருவன் அம்மா யான் காப்பேன் என எழுந்தான் சாமிநாதன். நீர்காத்த தமிழகத்தார் நெற்றி உள்ளான், நிலைகாத்த இமயத்தின் நெற்றி மேலான் என்று டாக்டர் வாசுவ மாணிக்கம் பாடினார். அந்த ஊவே சாமிநாத ஐயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணாக்கர். சாமிநாத ஐயருடைய மாணாக்கர் கீவா ஜெகநாதன். நாங்கள் அவர் பார்த்துருக்கிறோம், பேசி இருக்கிறோம், பழகி இருக்கிறோம். நாங்கள் பண்ணின புண்ணியம். கீவா ஜெகநாதன் திருக்கோயிலூருக்கு போகிறார். சாமி வாழ்ந்த காலம். சாமியோட பேசுகிறார். யாரோ சொன்னாங்க, இந்த சாமி எப்போ பிறந்தாருன்னே தெரியல, எந்தெந்த ஊருக்கு போனாருன்னு தெரியல, இவருக்கு வயசு என்னன்னு தெரியல, நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கீவா ஜெகநாதன் தலைகீழா நிற்கிறார். எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை. திடீர்னு ஒருத்தர் சொன்னார், புரசங்காடுன்னு ஒரு பகுதி, புரசங்காட்டிலே 150 வருஷத்துக்கு முன்னால் ஞானானந்த சுவாமிகள் ஜடாதாரியாக தெரிந்தார். எப்போ 150 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்படியா? இதை சாமிகிட்ட கேட்டு உறுதி பண்ணணும். கீவா ஜெகநாதன் நிறைய படித்தவர், கலைமகளுக்கே ஆசிரியர். வந்தார், பார்க்கிறார். சுவாமிகிட்ட கேட்கணும். சாமி நல்ல கனத்த சரீரம். இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு நிற்கிறார். கீவாஜா வந்து கும்பிட்டார், திரும்பினார். சாமி, புரசங்காட்டில் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் தவம் செய்ததாக கேள்விப்படுகிறோமே, அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்ல முடியுமா? மெதுவாக கேட்கிறார். அவர் சொல்லிவிட்டா ஓரளவுக்கு நம்ம வயசையெல்லாம் தீர்மானிச்சுப்படலாம்னு இவர் திட்டம். அவர் சிரிக்கிறார். தெரியாம போச்சே ஜெகநாதா, தெரியாம போச்சே ஜெகநாதா, நீ இப்படி வந்து கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பனே. நீ இப்படி கேட்பாங்கிறது தெரியாம போச்சே ஜெகநாதா. காலில் விழுந்துட்டார். சாமி பதிலே சொல்லலை. தெரியாதுங்க, சொல்ல மாட்டேன்ட்டார். கீவாஜா அந்த இடத்திலே தோற்று போனார். சாமி சொல்கிறார், ஞானிகளும் சித்தர்களும் வாழும் உலகிற்கு நீங்கள் சென்று வர வேண்டுமானால் அதுக்கு பாஸ்போர்ட்டும் விசாவும் வேண்டும். வெளிநாடு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டு வேணும், விசா வேணும்ல. ஞானிகளும் சித்தர்களும் வாழக்கூடிய உலகத்திற்கு நீங்கள் சென்று வர நினைத்தால் திருவருள் என்ற பாஸ்போர்ட்டும் குருவருள் என்ற விசாவும் வேண்டும். திருவருளும் குருவருளும் இருந்தாலன்றி நீங்கள் அங்கே போக முடியாது. அளவள்ளியப்பான்னு ஒருத்தர் குழந்தை கவிஞர், அற்புதமாக குழந்தைகளுக்கு பாட்டு பாடியவர் அளவள்ளியப்பா. திடீர்னு அவருக்கு இதய நோய், ரொம்ப ஆபத்து. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நாளைக்கு நிற்காதுங்கிறாங்க. அவருக்கு வருத்தம். திருக்கோயிலூருக்கு வந்துட்டார். ஞானானந்த சுவாமி காலில் விழுந்துட்டார். அவ்வளவுதான். சாமி பொறுப்பு எடுத்துக்கிட்டார். 1 மாதம் அங்கே இருந்தார் அளவள்ளியப்பா. சாமியை கும்பிடுறது, அங்கே போகிறது, வழிபாடு பண்ணுறது, சாமி பேசினா கேட்கறது, கூடவே இருந்தார். 1 மாதம் ஆச்சு. டாக்டர் வந்து செக் பண்ணுறார். இதயம் நல்லா இருக்கே, நோய் இல்லையே. யாரு மாத்தனா? வைத்தியநாதனாய் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு அவதாரம் எடுத்தான். அந்த அவதாரத்துக்கு பெயர் ஞானானந்தகிரி சுவாமிகள். அந்த நோய் தீர்ந்து விட்டது. பாட்டெழுதினார். ஞானானந்த தபோவனம் என்று நாவால் கூறினும் இனிக்கிதம்மா. ஞானானந்த தபோவனம் என்று நாவால் கூறினும் இனிக்கிதம்மா.
காணாய் கிடந்த இடத்தினிலே இன்று கருணையின் பேரொளி ஜொலிக்குதம்மா. அவர் பாடின பாட்டு அது. இது அளவள்ளியப்பா எழுதியது. இன்னும் கொஞ்ச காலம் ஆச்சு. கலைக்களஞ்சியம் மாப்பா பெரியசாமி தூரன். இந்த பக்கத்திலே அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவினாசிலிங்கன் செட்டியார் ஏற்பாடு செய்ய சி சுப்பிரமணியம் அதற்கு ஆதரவு தர தமிழ் கலை களஞ்சியத்தை உருவாக்கியவர் பெரியசாமி தூரன். பெரியசாமி தூரனுக்கு திடீர்னு தலையில வலி. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் மூளையில் என்னமோ தகராறு. இவ்வளவு பெரிய பேரறிஞர். மூளையில் தகராறு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். மூளையில் ஆப்ரேஷனா யோசிக்கிறாங்க. எல்லாம் பயப்படுறாங்க. மண்டை ஓட்டை திறக்கணும். மண்டை ஓட்டை திறந்து ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? சவுந்தரா கைலாசம், ஜஸ்டிஸ் கைலாச கவுண்டருடைய மனைவி, மிகச்சிறந்த கவிதாயினி, அற்புதமாய் கவிதை பாடக்கூடியவர் சவுந்தரா கைலாசம் அவர்கள். பெரியசாமி தூரனை அழைத்து கொண்டு ஞானானந்த சுவாமிகளுடைய அந்த ஆசிரமத்துக்கு திருக்கோயிலூருக்கு செல்கிறார்கள். ஞானானந்த சுவாமிகளுக்கு முன்னால் பெரியசாமி தூரன் விழுந்து வழிபாடு செய்கிறார். ஒன்றும் சொல்லலை. அம்மா கேட்குறாங்க, சவுந்தரா கைலாசம் அம்மா, சுவாமி இவருக்கு தலையில் அறுவை சிகிச்சை தேவையா? சாமி அப்படி பார்க்கிறார். தேவையில்லை, பார்த்துக்கலாம். தேவையில்லை, பார்த்துக்கலாம். ஒரு மாதம் ஆச்சு. பெரியசாமி தூரன் கலைக்களஞ்சிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் நல்லா இருக்கு, ஆப்ரேஷன் தேவையில்லை. எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை நிகழ்ச்சிகள். இன்னொரு இடம், கன்னடத்திலேருந்து ஒரு பொண்ணும் கணவனும் மனைவியும். முதல்ல ஒரு பையன், பையனுக்கு வயசு 4. அப்புறம் ஒரு பையன், அந்த பையன் கை குழந்தை. 2 பேரையும் கூட்டிக்கிட்டு இவங்க திருக்கோயிலூருக்கு வந்தாங்க. கன்னடம் பேசக்கூடியவர்கள். அங்கே ரகோத்தமருடைய பிருந்தாவனம் திருக்கோயிலூரில் இருக்கிறது. திருக்கோயிலூர் மாதிரி ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்க்க முடியாது. ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் சேர்ந்து மொழிவிளக்கேற்றிய இடம் திருக்கோயிலூர். முதல் ஆழ்வார்கள் 3 பேர். அதான் ஆழ்வார்களுடைய 4000த்துக்கே தொடக்கம். முதல் ஆழ்வார்கள்னு 3 பேருக்கும் பேர். பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் 3 பேரும் பெருமாளை சந்தித்த இடம் அது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன்பால் இன்று என்று பாடி மகிழ்ந்த இடம் திருக்கோயிலூர். நம்ம சைவத்தில் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று திருக்கோயிலூர். நம்முடைய ஔவையார் மலையமான் திருமுடிக்காரிக்கும் பாரி மகளிருக்கும் கல்யாணம் பண்ணி வைத்த ஊர் திருக்கோயிலூர். கபிலர் கடைசியில் வடக்கிருந்து உயிர் நீத்த ஊர் திருக்கோயிலூர். இன்னும் எத்தனை பெருமைகள். ரகோத்தமருடைய பிருந்தாவனம் திருக்கோயிலூரில் இருக்கிறது. மாத்வ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பெருமக்கள் இன்றைக்கும் வந்து வழிபாடு செய்கிறார்கள். ஒரு பக்கம் சைவம், ஒரு பக்கம் வைணவம். உலகளந்த பெருமாள், ஓங்கி உலகளந்த உத்தமன் காட்சி தரக்கூடிய இடம் திருக்கோயிலூர். மிருகண்டு முனிவருக்காக பெருமாள் அப்படி காட்சி கொடுத்தாராம் திருக்கோயிலூர். திருக்கோயிலூருக்கு வந்தால் எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும். பெரியசாமி தூரனுக்கு இருந்த நோய் மாறிற்று. அது மாதிரி கன்னடத்து பொண்ணு, ஒரு குழந்தைக்கு 4 வயசு, இன்னொரு குழந்தை கை குழந்தை, கூட்டிக்கிட்டு திருக்கோயிலூரில் ரகோத்தமனுடைய பிருந்தாவனம் கும்பிட வந்தார்கள். திடீர்னு ஞானானந்த சுவாமி ஆசிரமத்துக்கு வர வேண்டும், தபோவனத்துக்கு வந்தார்கள். ஞானானந்த சுவாமி குழந்தை மாதிரி கம்பீரமாக உட்கார்ந்துருக்கார். வந்த உடனே அந்த சின்ன குழந்தைய கொடுத்தாங்க, கையில் வாங்கிக்கிட்டார். கை குழந்தைய கையில் வாங்கிக்கிட்டார். உடனே இந்த பெரிய பையன் இருக்கான் பாருங்க, 4 வயசு பையன், அம்மாட்ட ஏன் தம்பியை அந்த தாத்தாட்ட கொடுத்தேன் அப்படின்னு சைகையில் கேட்குறான். பேசலை. சாமி திரும்பி பார்க்குறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி 4 வயசாச்சு, பேச்சு வரல, வாயை திறக்கலை, அம்மா அப்பா ஒன்றும் இல்லை, பேச்சு வரல சாமி. இந்த பையனுக்கு 4 வயசு, ஊமைன்னு சொல்லலை, பேச்சு வரல.
பார்க்கிறார். அந்த குழந்தையை கொடுத்துட்டு இந்த பையனை தூக்கி தொடையில் வச்சுக்கிட்டார். அவன் பண்ண புண்ணியத்தை பாருங்க. தொடையில் வச்சு இந்த கையை கழுத்தில் போட்டார். இப்படி பார்த்தார். அம்மா கேளு சொல்லு, கன்னடா. அம்மா கேளு. அந்த பையன் அம்மாங்கிறான். அப்பா கேளு, அப்பா. ஹரி கேளு, கேளு ஹரி. சரியா போச்சு, போ. பேச்சு வந்துருச்சுங்க. கந்தர் கலிவன்பா பாடி திருச்செந்தூர் சன்னிதானத்தில் குமரகுருபர சுவாமிகளுக்கு 5 ஆண்டில் பேச்சு வந்தது மாதிரி சுவாமியின் சன்னிதானம். இன்னொருத்தர் வந்தார். சுவாமி எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, சுருக்கமாக பண்ணணும். இப்படி சில பேர். எங்கூரில் ஒருத்தன் ராமாயணத்தை சுருக்கமாக சொல்லணும். என்ன ஒரு மாத்தையில் சொல்லலாமா? அடே அப்பா முடியாது. ஒரு வாரத்தில் சொல்லலாமா? முடியாது. ஒரு நாள் கொடுப்பியா? அதுவும் முடியாது. 1 மணி நேரம் கொடுப்பியா? நான் பிளேனுக்கு ஓடணும். அப்போ 1 நிமிஷத்தில் சொல்றேன்னார். எங்கே சொல்லு? அறத்தின் வழியில் நின்றவனுக்கு எல்லா உயிர்களும் துணை, அறத்தை மீறியவனுக்கு உடன்பிறப்பே பகை. முடிஞ்சு வச்சுடா ராமாயணம். என்னன்னு அந்த ஆள் உட்கார்ந்துட்டாரு. அறத்தின் வடிவாய் நின்ற ராமச்சந்திர மூர்த்திக்கு எல்லா உயிர்களும் துணை. குரங்குகளெல்லாம் துணையா இருக்கு, கரடி துணையா இருக்கு, ஜடாயு பறவை துணையா இருக்கு. அறத்தின் வழி நின்றவனுக்கு எவ்வுயிரும் துணை, அறத்தை மீறிய ராவணேஸ்வரனுக்கு உடன்பிறப்பே பகை. அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அது மாதிரி சுவாமிகிட்ட வந்தவர் என்ன கேட்கிறார்? சுருக்கமா உபதேசம் பண்ணுங்கோ. குருவினை அடை, இருவினை உடை, மும்மலம் துடை, போ. சரியா பச்சா? குருவினை அடை, இருவினை உடை, மும்மலம் தொடை. குருவை அடைந்தால் இருவினை போகும், மலங்கள் 3ம் துடைக்கப்படும். குருநாதனை தேர்ந்தெடுத்துக்கொள். முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். சுவாமி இவ்வளவு சுருக்கமாக சொல்கிறார். இன்னொரு நிலை. ஒரு நாள் சாமியோட 2 பெண் குழந்தைகள். ஒருத்திக்கு பேர் உமா, இன்னொருத்திக்கு பேர் லீலா. இந்த பெரிய ஞானிகள் குழந்தையா மாறிடுவாங்க. நீங்கள் குழந்தையா மாறினாத்தான் கடவுள் உங்கள் மனசுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருப்பார். ஏன் தெரியுமா? குழந்தைக்கு கள்ளங்கபடம் கிடையாது. நம்ம சொல்லி கொடுத்துத்தானே பிள்ளை கெட்டு போச்சு. பிறக்கிறவது நல்ல குழந்தை தாங்க. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். அன்னை வயிற்றினிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் பின்னாலே அன்னை வளர்ப்பினிலே. மண்ணில் பிறக்கையில் எல்லாம் ஒன்று தான். பின்னால் நம்ம சொல்லி கொடுக்குறோம். டேய் அப்பா இல்லைன்னு சொல்கிறா. பையன் நம்மள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். கெடுத்த பாவன் நமக்குத்தானே. இப்போ 2 குழந்தைகள். சாமியும் குழந்தையா மாறிட்டார். அந்த 2 குழந்தைகளும் இந்த பரம ஞானிகிட்ட வந்து உட்கார்ந்துருக்கு. தாத்தா உன் தலையை தடவி பார்க்கவா? எப்படி? கொழு கொழுன்னு இருப்பார் சாமி. 2 வந்துருச்சு தலையை. தாத்தா என்ன தலையில் பள்ளம் இருக்கு, இந்த இடத்துல பள்ளம் சாமிக்கு. தாத்தா என்ன தலையில் பள்ளம் இருக்கு? சாமி சிரிக்கிறார். இந்த பாரு, சாமி ரொம்ப நாள் சமாதியில் இருந்தது. ஊரில் உள்ளவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல. ஒரு ஆள் வந்தாரா, 108 தேங்காய் வாங்கிக்கிட்டு வந்து சாமி தலையில் உடைச்சி விட்டார். 107 தேங்காய் உடைக்கிற வரைக்கும் இந்த சாமிக்கு ஒன்றும் தெரியலை. 108வது காயை உடைச்சாரா, சாமி முழிச்சுக்கிச்சா, அவர் காலில் விழுந்துட்டாரு. அந்த உடைச்சதுதான் தலை பள்ளமா போச்சு. என்னங்க இவ்வளவு பெரிய ஞானி இப்படி குழந்தையாக முடியுமா? தாத்தா உடம்புல முடிச்சா இருக்கே, அதெல்லாம் என்ன? மூலிகைகளை அங்கே வச்சு தச்சிருக்கிறேன். கிடைக்காத மூலிகை எல்லாம் அதில் இருக்கு. ஒரு முறை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். சமயக்கட்டுக்கு போனால் அரிசி சுத்தம் திந்து வச்சு. இந்த சமையல் ஐயர் தடுமாறுறாரு. அரிசி கிடையாது. இங்கே வந்துட்டார். சாமி என்ன இன்னைக்கு சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை? இருக்கே உள்ள இல்லை. எல்லா டின்னும் எங்கே வாங்க பார்க்கலாம். சாமி வரார். திறந்து காட்டுறார். இதில் இல்லை, அதில் இல்லை, அதில் இல்லை,
5வது டின்னு சாமி கையில் ஒரு தடி வச்சிருக்கார், தடியால் தொட்டார். இதில் இருக்கா இல்லையா? இதுலையும் இல்லை. இப்போத்தான் திறந்து பார்த்தேன். திரும்ப திறந்துவார். திரும்ப திறந்து பார்த்தா அரிசி வழிய இருக்கு. எப்படி? அப்படித்தான். இதுக்கெல்லாம் டெஸ்ட் டியூப்பை வச்சு நிரூபிக்க முடியாது. அதுதான் சாமியுடைய பெருங்கருணை. சாப்பாடுன்னு உட்கார்ந்து ஒரு பார்வை பார்த்தா 100 பேர் சாப்பாடு 1000 பேருக்கு வரும். ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் கொஞ்சம் தமிழ் படிச்சு விட்டார். எனக்குத்தான் தமிழ் தெரியும். இந்த பாருங்க, நமக்கு எல்லாம் தெரியணும். ஆனால் எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சிருக்கப்படாது. தெரிஞ்சால் கெட்டு போவோமா இல்லையா? கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலமடந்தை ஓதுகிறாள் முற்ற வெறும்பந்தை அங்கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் எண்சான். எறும்பு அது கையினாலே 8 சான், யானை அது கையினாலே 8 சான், நான் என் கையினாலே 8 சான். இதில் என்ன யானை பெருசு, நான் சின்ன, எறும்பு சின்ன, எல்லாம் சொல்லாதே. நீ படித்தது கொஞ்சம், உலகத்திலே உன் படிப்பு ரொம்ப கொஞ்சம். பள்ளிக்கூடத்து வாத்தியார். இந்த சாமிக்கு கடவுளை பற்றி தான் பேச தெரியும். சிலப்பதிகாரம் தெரியுமா? தொல்காப்பியன் தெரியுமா? கம்பராமாயணன் தெரியுமா? இவர் ஒரு 5 வரியை படித்து விட்டு சிலப்பதிகாரம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவர். இப்படி நம்ம நாட்டில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஒரு 10 பாட்டை சொல்லிவிட்டு தமிழ் கடல்னு சொல்லிக்குவாங்க. தமிழ் கடலில் 10 பாட்டு தானா தெரியும்னு நம்ம தீர்மானிக்கணும். நம்ம வாழ்க்கையில் அப்படி. இவர் பார்க்க வந்துட்டார் சாமியை. சாமி உட்கார்ந்து இருக்கார். இப்படி பார்த்தார். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கும்பிடு போட்டார். போட்டுட்டு மனசுக்குள்ள நினைக்கிறார், சாமிக்கு சிலப்பதிகாரம் தெரியுமா? சாமி வாயை திறக்கிறார். பாண்டியன் நெடுஞ்செழியங்கிட்ட கண்ணகி வந்து நின்று கேட்கிறாள், தேராம் அண்ணா செப்புவதுடையேன் எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் ஆவின் கடைமணி நடுநா நடுங்க, நாவின் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. அசந்து போனார் வாத்தியார். நான் கூட இப்படி சிலப்பதிகாரத்தை பாடம் பண்ணது இல்லை ஐயா. இளங்கோவடிகளுடைய பாட்டு ஞானானந்த சுவாமி வாயில வருது. அசந்து போனார். ஞானிகள் இப்படித்தான். இந்த ஞானியினுடைய வாழ்க்கையில் பல செய்திகள் நடந்தன. நான் வரலாற்றையும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் சாமியே ஒன்று சொல்கிறாரு. என்ன தெரியுமா? எதுக்குடா இந்த உடம்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? எப்போ பிறந்தான், எப்போ இறந்தான், அதெல்லாம் வேண்டாம். இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதே. அவன் என்ன செஞ்சானோ அதை மட்டும் நீ ஏற்றுக்கோ போதும். எதுக்கு சாக போகிற உடம்பை பற்றி பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டு இருக்க? வேண்டாம். ஒரு நாள் சொல்கிறார், பூணூல் போட்டதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பூணூல்னா என்ன? சாமி சொல்கிறார், நன்னூலை கற்பது நல்லது. இந்த நம்ம படிக்கிற நூலுக்கு நூலுன்னு பேர். ஏன் தெரியுமா நூலுன்னு பேர்? இந்த சுவர் வைக்கிற போது சுவர் கோணலாக இருக்கப்படாதுன்னு ஒரு நூலை கட்டி அந்த காலத்தில் பார்ப்பாங்க. சுவர் நேர இருக்கணும். சுவர் கோணலை அந்த நூல் மாற்றுவது போல மனக்கோணலை படிக்கிற நூல் மாற்றும். அதனால இதுக்கு நூலுன்னு பேர் வச்சான். சாமி சொல்கிறாரு, பூநூல் போடுறத பார்த்துட்டு நன்னூலை கற்பது நல்லது, அதனினும் சிறந்தது தன்னூல். ஒன்ன தெரிஞ்சுக்கடா, ஆத்ம சாட்சாத்காரம், ஆத்ம விசாரம். நீ யாரு? பகவான் ரமணர் அதைத்தானே சொன்னாரு. நீ யாருன்னு கேளு, இந்த உடம்பா உயிரா யாருன்னு கேளு. ஒரு முறை ரமணர்கிட்ட வந்தாங்க பகவான்கிட்ட, சாமி உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட போகிறோம். நம்மளா இருந்தால் நன்றின்னு இருப்போம். என்ன தெரியுமா சாமி சொன்னார்? பிறந்த நாளா? எந்த பிறவி பிறந்த நாள்? ஓடிட்டான் கேட்டவன். எத்தனை பிறவி எடுத்திருக்கேன் தெரியுமா? எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்.
இனி உனதபயம் எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது. அவளது பிறவி எந்த பிறவி பிறந்த நாள். அது மாதிரி அதனினும் சிறந்தது தன்னூல். உன்னை தெரிந்துகொள், அதற்காக பூணும் நூல் பூநூல். உன்னை தெரிந்து கொள்வதற்காக பூணும் நூல் பூநூல். பிராமணர்களுக்கு 2 பிறவி. பிறக்கிற போது ஒரு பிறவி, பூநூல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிறவி. இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலே திருமுருகாற்றுப் படையில் நக்கீரர் பேசுகிறார். சுவாமி மலையிலே அந்தணர்கள் வழிபட்டார்கள். இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல. என்ன சொல்றார்? நன்னூலை கற்பது நல்லது, அதனினும் சிறந்தது தன்னூல். அதற்காக பூணும் நூல் பூநூல். பிரம்மோபதேசம் பெறுவதற்காக போடுவது பூநூல். கதிர்காமத்துக்கு போறார் சாமி. கிரிங்கிறது அங்கதான் சேர்ந்தது. அங்கே புரி கிரி இதெல்லாம் அந்த பேரோட சேர்த்துக்குவாங்க. சாமிக்கு பேரு ஞானானந்தம். அந்த கதைக்கு நான் அடுத்தாப்பில் வர்றேன். அங்கே போனதுக்கு அப்புறம்தான் கிரி என்பது சேர்ந்தது. அப்படி பார்த்தார். இதுக்கு என்ன பேரு? கதிர்காமம் இல்லை. அந்த காலத்தில் இதுக்கு பேரு கார்த்திகேய கிராமம். எப்படி இருக்கு? கார்த்திகேய கிராமம். அதுதான் பின்னாலே கதிர்காமம் ஆயிற்று. எல்லாரும் எந்த காலத்தில்? அது 200 வருஷத்துக்கு முன்னாலே. வடலூர் வள்ளற் பெருமான் அந்த மேட்டுக்குப்பம் பக்கத்தில் ஞானசபை கட்டடம், அங்கே போகிறார். எல்லாரும் சாமியை கூட்டிக்கிட்டு போனவங்க, சாமி இது உங்களுக்கு தெரியுமா? 1871 வள்ளலார் ஞானசபை கட்டிடம் கட்டிய போது நான் 6 மாதம் அவரோடு இருந்தேன். எப்படி இருக்கும்? அப்போ இவருக்கு வயசு என்ன? ஒன்றும் புரியலை. இது எத்தனை வருஷம் இருந்திருக்காரோ தெரியலையே. ரொம்ப சிரமம். ஒருத்தர் கேட்கிறார், சாமி நீங்கள் பாரதியாரை பார்த்துருக்கீங்களா? யாரை? நம்ம சுப்பிரமணிய பாரதியாரை. பொன்றாத நற்பெருமை போகாத நீள் வறுமை நன்றாக பாடுகின்ற நாவன்மை என்றிவையே தான் பிறந்த அப்பொழுதே தாய் வயிற்றில் பெற்று வந்த வான்புலவன் பாரதி. பாரதியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏய், நான் அந்த பாரதியாரையே பார்த்துருக்கேன்டா. அது என்ன அந்த பாரதியார்? இவருக்கு முன்னாலே ஒரு பாரதியார், கோபாலகிருஷ்ண பாரதியார், நந்தனார் சரித்திர கீர்த்தனை. இவருக்கு முன்னால அவரையே பார்த்திருக்கண்டா. ஓ, அப்போ இந்த சாமிக்கு வயசு என்ன தெரியல. பாரதியார் அடிக்கடி குள்ளச்சாமின்னு ஒருத்தரை பாடுவார். பாண்டிச்சேரியில் கட்டையா குட்டையா குண்டா ஒரு சாமி வருவார். ஒரு சித்தர், அவருக்கு பேர் குள்ளச்சாமின்னு பேர். ஒரு நாள் குள்ளச்சாமி ஒரு பெரிய மூட்டையை தோளில் போட்டுக்கிட்டு வர்றார். பாரதியார் பார்க்கிறார். ஓய் குள்ளச்சாமி, அந்த தோளில் இருக்கிற அழுக்கு மூட்டையை தூக்கி கடலில் வீசு. ஓய் காளிதாசா. அவர் பாரதியார் எப்படி கூப்பிடுவார்? ஓய் காளிதாசா, உன் மனத்திலே இருக்கிற அழுக்கு மூட்டையை முதலில் வீசு. இந்த புறத்திலே இருக்கிற அழுக்கு மூட்டையை நான் அப்புறம் வீசுகிறேன். உன் மனசுக்குள்ள 1000 அழுக்கு இருக்கா இல்லையா? என் வெளியே தெரியலை. கடவுள் நமக்கு கொடுத்த நன்கொடை என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறதெல்லாம் வெளியே தெரியாம பண்ண பாருங்க, அதுதான் பெரிய நன்கொடை. எத்தனை பேரை பற்றி எவ்வளவு தப்பா நினைப்போம். அவன் வந்த உடனே ஆகா உங்களை மாதிரி உண்டாம்பான். நம்ம நினைச்சது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் காலில் போட்டிருக்கிறது வேற மாதிரி பயன்படும். புரியுதா? மறைச்சு விட்டானே. நல்ல வேலைங்க. ஒரு டிவி இங்கே ஓடுனா எப்படி இருக்கும்? நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். ஓய், உன் தோளில் உன் மனசில் இருக்கிற அழுக்கு மூட்டையை தூக்கி முதல்ல வீசு. எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? அந்த குள்ளச்சாமியாக அங்கே வந்ததும் ஞானானந்த சுவாமிகள். ஆமாங்க, பாரதியார் காலத்திலே குள்ளச்சாமியாக அங்கே வந்ததும் ஞானானந்த சுவாமிகள் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் ஏகப்பட்ட ஊருக்கு போனவர். அமெரிக்கா போயிருக்காரு, ஆஸ்திரேலியா போயிருக்காரு, ஐரோப்பாவுக்கு போயிருக்காரு, எல்லா பக்கமும் போயிட்டு வந்தார். அந்த திமிரு சாமிகிட்ட வர்றாரு. சாமி, நான் பல நாடு சுற்றியவன் தெரியுமா? சாமி சிரிக்கிறார். ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன், அமெரிக்கா போயிருக்கேன். சாமி பேசாமல் இருந்தார். தீர்த்தகர பாவி என்ன தெரியுமா?
தீர்த்தக்கர பாவி என்ன தெரியுமா? காசியிலே இருப்பேன், கடங்காரன் கங்கையில் குளிச்சிருக்க மாட்டேன். பழனியிலே இருப்பேன், ஒரு முறை கூட பழனி ஆண்டவனை மலை ஏறி கும்பிட்டுருக்க மாட்டேன். கோயம்புத்தூர்லே இருப்பேன், மருதமலையை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். தீர்த்தக்கரையில் இருக்கிற பாவி. தீர்த்தக்கர பாவி என்ன தெரியுமா? காசியில் இருப்பான், கங்கை தெரியாது. ஸ்ரீரங்கத்தில் இருப்பான், காவிரி தெரியாது. உலகமெல்லாம் தெரியும், உன்னதமான பாரதம் தெரியாது. அந்த ஆள் எந்திரிச்சு ஓடி போயிட்டேன். உலகமெல்லாம் தெரியும், உன்னதமான பாரதம் தெரியாது. எங்க நிற்கிறார் பாருங்க சுவாமி. சுவாமி விவேகானந்தர் 1893 அமெரிக்காவில் பேசுகிறார். ஜெர்மனி வேண்டுமானால் இராணுவத்துக்கு தலைமை தாங்கலாம், பிரான்ஸ் வேண்டுமானால் இலக்கியத்துக்கு தலைமை தாங்கலாம், இங்கிலாந்து வேண்டுமானால் வணிகத்துக்கு தலைமை தாங்கலாம், அமெரிக்கா வேண்டுமானால் உலக அரசுகளுக்கெல்லாம் தலைமை தாங்கலாம். ஆனால் ஆன்மீகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரே நாடு அன்றும் இன்றும் என்றும் எங்கள் இந்தியா, எங்கள் பாரதம். பாரத் மாதா கி ஜெய். யாரு? சுவாமி விவேகானந்தர். அது மாதிரி சாமி என்ன கேட்கிறார்? உலகமெல்லாம் தெரியும், உன்னதமான பாரதம் தெரியலையே, நீ அமெரிக்கா போய் என்னடா லாபம்? இன்னொரு ஆள், நான் சாமி, நான் அம்பாளுக்கு லட்சார்ச்சனை பண்ண போகிறேன். அதெல்லாம் சொல்லப்படாது. அதாவது ஆண்டவனுக்கு நமக்கும் உள்ள அன்பை காரியங்களை சொல்லக்கூடாது. எங்க புருஷனும் பொண்டாட்டியும் தனியாக இருந்தபோது பேசின பேச்சையெல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கடவுளோட நம்ம உறவு அப்படித்தானே, சொல்லக்கூடாது. இவர் என்ன சொல்றாரு? நான் அம்பாளுக்கு லட்சார்ச்சனை பண்ண போறேன், நான் பண்ண போறேன். சாமி பார்க்கிறார், இவன்கிட்ட நான் அழுத்தமாக இருக்கு. இந்த நான் இருக்கிற வரைக்கும் இவன் உருப்படியாக மாட்டேன். கடைசி வரைக்கும் நமக்கு கேடு என்ன? நான் 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 தொலைகணும். சாமி பார்க்கிறார். அப்புறம் சாமி, நான் லட்சார்ச்சனை பண்ணனா போதுமா? எவ்வளவு பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேன். அம்பாள் வர்ற வரைக்கும் பண்ணு. ஐயையோ, நான் பண்ற லட்சணத்துக்கு அம்பாள் ஓடியில் போயிடுவா, எப்படி வருவா? சாமி என்ன சொல்றாரு? அம்பாள் வர்ற வரைக்கும் பண்ணு. பூஜை எப்போ வரைக்கும் பண்ணணும்? சேரமான் பெருமாள் சொல்கிறார், பாதச்சிலம்பு ஒலி, நடராஜாவுடைய பாதச்சிலம்பு ஒலி கேட்கிற வரைக்கும் பூஜை பண்ணணும். எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன், ஏண்டா பூஜை எப்போ முடிப்பேன்? சட்னி வாசம் வந்தால் பூஜையை முடிச்சிருவேன் சார். ஆமாம், சிவபெருமான் வெயிட் பண்ணுவார், இட்லி வெயிட் பண்ணுமா, ஆடியில் போயிடும். நமக்கு பூஜை அப்படி, சாமி அப்படி. ஒருத்தன் வந்தான், சாமி நான் டிஎம்கே 1970. சுவாமி நான் டிஎம்கே. நானும் டிஎம்கே தாண்டா. என்னங்க சாமி நீங்கள் டிஎம்கேயா? அப்படி, ஆமாம், தெய்வீக முன்னேற்ற கழகம், தெய்வீக முன்னேற்ற கழகம் டிஎம்கே. தெய்வீக டி, முன்னேற்ற எம், கழகம் கே. நான் டிஎம்கே தாண்டா. ஓடி போயிட்டேன். அவன் நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார். நிறைய செய்திகள். இந்த தலைப்பை போட்டு விட்டு நாம் பட்ட பாடு என்னங்க என்னங்க. கடலுக்குள்ள எவ்வளவு மீன் இழையுமோ அவ்வளவு செய்திகள் இழையுது. நான் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம தவிச்சிருக்கிறேன். அவருடைய கருணைக்கு எல்லை கிடையாது. நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார் ரொம்ப பெரியவர். வந்து நிற்கிறார். சாமி, நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன்? நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன்? எனக்கு இந்த பிறவி வேண்டாமே. சாமி பதிலே சொல்லலை. காலையில் கேட்டார், பதில் இல்லை. பெரிய நீதிபதிங்க, நாங்கள் காஞ்சி பரமாச்சாரியார் மீது எழுதிய நவமணி மாலை என்ற நூலை 1976 ஒட்டி வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ரெட்டியார். காஞ்சி பரமாச்சாரியார் மீது 1976 ஒட்டி 9 பேர், கீவாஜா உள்பட, அடியேன் உள்பட 9 பேர் 9 நூல் எழுதினோம். எனக்கு திருநீறுவிடு தூது எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த நூலை ராமேஸ்வரத்தில் வெளியிட்டவர் நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார். அருமையா பேசுவார். உயர்ந்த நீதிபதி, எந்த பெட்டிக்கும் ஆசைப்படாத நீதிபதி, சான்றோர், அப்படிப்பட்ட பெரியவர்.
அவர் நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன், ஏன் இந்த பிறவி எடுத்தேன் சாமிகிட்ட காலையில் கேட்டார். சாமி பதில் சொல்லலை. மத்தியானம் கேட்டார், பதில் சொல்லலை. சாயங்காலம் கேட்டார், பதில் சொல்லலை. 6 மணி காரில் ஏறி சென்னைக்கு போக போகிறார். காரில் ஏறினார். சாமி சொல்கிறார், கஷாயம் குடிக்கலாமா? கஷாயம்னா என்ன தெரியுமா? காப்பி. நம்ம காலையில் மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி நினைச்ச போதெல்லாம் குடிக்கிறோமே காப்பி. அதுக்கு சாமி வச்ச பேர் என்ன? கஷாயம். கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பார் சாமியும். கஷாயம் குடிக்கலாமா? குடிக்கலாம் சாமி. கஷாயத்தை கொண்டாந்தாங்க. காப்பி. கிருஷ்ணாமி ரெட்டியார் குடிச்சாரா? கொஞ்சம் சட்டையில் பட்டுருச்சு. வெள்ளை சட்டை எப்படி இருக்கும்? அது ஒரு இந்தியா மேப்பே போட்டுருச்சு. என்ன பண்ணுறாரு? துடைக்கிறாரு. துணியை எடுத்து இப்படி அப்படிக்குமா துடைக்கிறாரு. சாமி, எதனால் இந்த கரை வந்துச்சுன்னு சிந்தித்தீர்களா? அதையா சிந்திக்க முடியும்? பட்டதை துடைக்கத்தான் முடியும். நினப்பில் வச்சுக்கிடுங்க, இந்த பிறவி ஏன் வந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வந்த பிறவியை துடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சாமி. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். யாரு கேட்கிறா? காரைக்கால் அம்மையார். அதனால காரண காரியங்களை பற்றி சிந்திக்காதே போ. சாமி, உங்களுக்கு என்ன வயசு? ஒரு சின்ன பொண்ணு, 16ன்னு வச்சுக்கோ. எவ்வளவு? 16ஆம். சாமி, 150ன்னு சொல்கிறாங்களே, அப்படியும் இருக்கலாம். இப்போ வேறு எங்கே கொண்டு சேர்க்கறது? 150க்கும் 16க்கும் ஆவரேஜ் பார்க்கலாமா? தெரியாது. பரனூர் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் ரொம்ப பெரியவர். அற்புதமாக கிருஷ்ணனை பற்றி பேசுவதற்கு பிறந்த பரமஞானி. முதல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். சாமிக்கு ரொம்ப வேண்டியவர். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். பின்னால் ஏதோ தலையெழுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாப்பில் ஆகிப்போச்சு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முத்துசுவாமி ஐயருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாமிகிட்ட வந்து நிற்கிறார். சாமி என்ன பண்ணுறார் தெரியுமா? நம்ம ஞானானந்த சுவாமி கும்பி அடிக்கிறார். அவரை பார்த்து, துறவரம் தோற்றதென்று ஊதூது சங்கே, துறவரம் தோற்றதென்று ஊதூது சங்கே, இல்லறம் வென்றதென்று ஊதூது சங்கே, துறவரம் தோற்றதென்று ஊதூது சங்கே, இல்லறம் வென்றதென்று ஊதூது சங்கே. கைத்தாளம் போட்டு ஆடுறார். எல்லாரும் கேட்குறாங்க, சாமி துறவரம் தேவலியா இல்லறம் தேவலியா? இல்லறம் தாண்டா நல்லது, போ. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இன்னொரு இடம், தபோவனத்துக்கு ஒரு இடம் வாங்கினாங்க. ஒரு புண்ணியவான் ஒரு இடம் கொடுத்தார் திருக்கோவிலூரில் தபோவனம் கட்டுறதுக்கு. அந்த இடத்துல தங்குனாங்க. ராத்திரிக்கு என்னென்னமோ சத்தமெல்லாம் வருது. மரங்களில் இருந்து வருது, சுற்றி வருது கெட்ட ஆவிகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தீய ஆவி, நல்ல ஆவி எல்லாம் உலகத்தில் நிறைஞ்சிருக்கும். எந்த வீட்டில் தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி இதெல்லாம் இருக்கோ அங்கே கெட்ட ஆவிகள் இருக்காது, நல்ல ஆவிதான் இருக்கும். இந்த கண்ட சினிமா படத்தை மாட்டி வச்சிருக்கேன் பாருங்க, எல்லா கெட்ட ஆவியும் அங்கே தான் போய் உட்கார்ந்துருக்கும். நம்ம டாஸ்மாக் கடை பூரா கெட்ட ஆவிகள் சுத்தமாக உட்கார்ந்துருக்கும். இப்போ மரம், மாமரம் எல்லாத்திலையும் ஒரு மாதிரி சத்தம். எல்லாம் பயப்படுறாங்க. சாமி பேய் குடியிருக்கு, பேய் குடியிருக்கு. சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா? தடி எடுத்துக்குவார், காலில் கட்டை போட்டுக்குவார். டக் 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 இந்த கட்டை சத்தம். தடியை தட்டிக்கிட்டே போவார். 10 நாள், 20 நாள், 1 மாதம். அதுக்கப்புறம் சத்தம் கேட்கலை. ஆவிகள் நீங்கி விட்டன. மகா ஞானி. அங்கே கோயில் கட்டுறாரு. முருகனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஞானஸ்கந்தர். லக்ஷ்மிக்கு என்ன பேரு? ஞானலக்ஷ்மி. ஆஞ்சநேயருக்கு என்ன பேரு? ஞான ஆஞ்சநேயர். வேணுகோபாலனுக்கு என்ன பேரு? ஞான வேணுகோபாலன். எல்லா ஊரும் சுத்தனவர் சுவாமி. அந்த மாதிரி ஊரு யாரும் சுத்த முடியாது.
இந்தியா பூரா சுத்தினவர், இமயமலையிலே இருந்தவர், பத்திரியில் வாழ்ந்தவர், கடுங்குளிர் அமர்நாத்திலே இருந்தவர், எல்லாம் சுத்திட்டு வர்றார். இந்த கள்ளக்குடின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் இதை வச்சு பாட்டு வச்சு ஒரு பாட்டு பாடி இது தமிழ்நாட்டு அரசையே கை கொண்டார்கள். அப்படியெல்லாம் உள்ள ஊர் அந்த கள்ளக்குடி. அந்த கள்ளக்குடி டால்மியாபுரம் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில். சாமி 1923 இருந்து 1932 வரைக்கும் கள்ளக்குடியில் இருந்தார். அந்த ஊர் செஞ்ச புண்ணியம். கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்கே கிறிஸ்தவ பெருமக்கள் ஏழை மக்களை மதம் மாற்றினார்கள். ஆயிரக்கணக்கில் மாறிவிட்டார்கள். சாமிக்கு தெரிஞ்சது, நேர அங்கே போயிட்டார். எல்லார் வீட்டுக்கும் போவார், வாங்கி சாப்பிடுவார், எல்லாருக்கும் ஞானம் கொடுத்தார், எல்லாருக்கும் நம்ம புராணங்களை சொல்லுவார், நோய் தீர்ப்பார், மூலிகை வைத்தியம், சித்த வைத்தியர். அவ்வளவு மூலிகை சாமிக்கு தெரியும். ஒரு ஜோல்னா பைய தோளில் போட்டுக்கிட்டு நடந்து போய் சித்த வைத்தியம் பண்ணுவாராம். எல்லாரும் அவருக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? ஜோல்னா பை சாமியார். ஜோல்னா பை சாமியார். மூலிகை அத்தனை மூலிகை இருக்கும். சில பேருக்கு புது மூலிகை வரவழைச்சு கொடுப்பார், நோய் தீர்ந்து போயிடும். கிறிஸ்தவ மத மாற்றம் குறைந்தது. பஜன மடம் கட்டினார் சுவாமி. பஜன மடத்திலே அவருடைய உபதேசங்கள் நடந்தன. இன்னைக்கும் அந்த பஜன மடத்தில் சனிக்கிழமை தோறும் பஜனை நடக்கிறது. அந்த பஜன மடத்தில் 10 வார்த்தைகள் 10 வாக்கியங்கள் எழுதி போட்டிருக்கிறார்கள். ஞானானந்த சுவாமி நமக்கு சொன்னது 10 வார்த்தை, 10 வாக்கியம். 1, சுறுசுறுப்பாயிரு, படபடப்பாய் இருக்காதே. சில பேர் சுறுசுறுப்புன்னு கிடந்து அடிச்சுக்குவேன், வேர்த்து விறுவிறுத்து போயிடும். படபடப்பாய் இருக்காதே. பொறுமையாயிரு, சோம்பேறியாயிருக்காதே. பொறுமை வேறே, சோம்பேறித்தனம் வேறே. சிக்கனமாயிரு, கருமையாயிராதே. புரியுதா உங்களுக்கு? சிக்கனத்துக்கும் கருமித்தனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஃபேன் வேண்டாம், ரொம்ப காசு போயிடும், விசிறியை வாங்கி விசிறிக்கிறான் பாருங்க, இவன் சிக்கனம். விசிறியை வச்சுவிட்டு தலையாட்டுறான் பாருங்க, இவன் கஞ்சன். விசிறி உடஞ்சி போகப்படாதான், தலை உடஞ்சா கூட பரவாயில்லையாம். சிக்கனமாயிரு, கருமையாயிராதே. அன்பாயிரு, அடிமையாயிராரு. பொண்டாட்டி மேலே புருஷனுக்கு அன்பு இருக்கணும், புருஷன் மேலே பொண்டாட்டிக்கு அன்பு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை இல்லை. அன்பாயிரு, அடிமையாயிராது. இரக்கம் காட்டு, ஏமாந்து போகாது. இன்னைக்கு நம்மளை ரொம்ப பேர் ஏமாற்றி விடுறாங்க. நம்ம பார்த்து ஒருத்தனுக்கு ஐயோ பாவம்னு பணத்தை கொடுத்தா அவன் அதை வச்சு என்னமோ பண்ணிட்டு போயிடுறான். நமக்கு தெரியும். நம்ம சாமியாருன்னு கொடுத்தோம், இது தாடி சாமியாருன்னு கொடுத்தோம், அது வேற சாமியாராக போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது? இரக்கங்காட்டு, ஏமாந்து போகாதே. கொடையாளியாயிரு, ஓட்டாண்டி ஆகி விடாதே. உனக்கு கொஞ்சம் வச்சுக்கோ, கொடை செய், ஓட்டாண்டியாக மாறி விடாது. வீரனாக இரு, போக்கிரியாக மாறாது. வீரம் இருக்கணும், அது அயோக்கியத்தனத்துக்கு துணையாக இருக்கப்படாது. இல்லறத்தில் இரு, காம வெறியனாகி விடாதே. பொண்டாட்டியோட சந்தோஷமாக இரு. இந்த காமம் ஒரு அளவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். சுவாமி சிவானந்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவைன் லைஃப் சொசைட்டி, தெய்வீக வாழ்க்கை சங்கம், ரிஷிகேசில் வாழ்ந்த புண்ணியவான். அந்த காலத்தில் அவருக்கு டாக்டர் குப்புசாமின்னு பேர். மலேசியாவில் ரொம்ப நாள் டாக்டராக இருந்தவர். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் பத்தமடை, அங்கே தோன்றியவர். கல்யாணங்காட்சி ஆட்சி சுபத்தில் ஒரு தேதி எழுதி வச்சிருப்பாராம். டாக்டர் குப்புசாமி, இது என்ன தேதி எழுதி வச்சிருக்கிறீங்க? போன மாதம் என் மனைவியோடு சேர்ந்த நாள், இந்த மாதம் அன்னைக்குத்தான் நான் சேருவேன். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் கணவன் மனைவி உறவு. யாரு? சுவாமி சிவானந்தா. அதுக்கு முன்னாலே குப்புசாமி. இல்லறத்தில் இரு, காம வெறியனாய் இராதே. பற்றற்று இரு, காட்டுக்கு போகாதே. வாழ்க்கையிலே பற்றில்லாமல் இரு. தன்னுடைய பணத்தை வச்சு எல்லாருக்கும் நல்ல காரியம் பண்ணுறாருன்னா பணத்தின் மேலே பற்று இல்லைன்னு தானே அர்த்தம். என்னங்க, 18 வருஷமாக இங்கே இவ்வளவு செலவு செய்து எல்லாருக்கும் ஞானதானம் ஒரு புண்ணியவான் பண்ணுறாருன்னா
பற்று இல்லைன்னு தானே அர்த்தம். நம்மளாக இருந்தால் விடுவோமா? என்னங்க எங்கள் ஊரில் ஒருத்தன் சொல்லப்படாது, ஆவி போனாலும் சாவியை விட மாட்டேங்கிறான். என்னமோ இவன் போகிற போது அந்த சாவியோடு போட்டு புதைக்கிற மாதிரி. பற்றற்றிரு காட்டுக்கு போய் விடாதே, நல்லாரை நாடு அல்லாரை வெறுக்காதே. இதெல்லாம் 10 சொல்லியிருக்கேன். சாமி சொன்ன உபதேசங்கள். அரசமரத்தடி சாமி உட்கார்ந்திருக்கார். அந்த ஊரில் பஞ்சம், எல்லாரும் காலில் விழுந்தாங்க. சாமி பஞ்சம் வந்துருச்சு, மழை இல்லை. அப்படியா, சரி, அந்த கிணத்துல தண்ணி இருக்கான்னு பாரு. சாமி கொஞ்சம் போல தண்ணி ஓரத்தில் கிடக்கு, எடுத்து அந்த என் தலையில் ஊற்று. சாமி கொஞ்சம்தான் இருக்கு, இருக்கதை எடுத்துக்கிட்டு வந்து ஊற்று. சாமி நீட்டாக பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டார். பத்மாசனம்னா தெரியுமா? இந்த காலை தூக்கி இந்த தொடைகளை வச்சு அந்த காலை இந்த தொடைகளை வைக்கணும். நான் ஒரு காலத்தில் ஆசனமெல்லாம் போட்டேன். இன்றைக்கி போட்டால் எடுத்து விடுறதுக்கு 2 ஆள் தேவைப்படுது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த காலை ஒருத்தன் எடுத்து விடு, அந்த காலை ஒருத்தன் எடுத்து விடுறான்னு. சாமி பத்மாசனம் போடுவார். 90 வயசில் கம்பீரமாக உட்கார்ந்தார். தண்ணி எடுத்து தலையில் ஊற்று, தலையில் ஊற்றுறாங்க. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். 1/2 மணி நேரம் மேகம் சேர்ந்தது, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஞானிக்கு அபிஷேகம் செய்தால் உனக்கு மழை பெய்யும். சூலூர் நம்ம பக்கம், இந்த கோயம்புத்தூருக்கு பக்கம் சூலூருக்கு வந்திருக்கார் சாமி. 1927 ஜடாமுடியோடு வந்திருக்கார். ஜடேன்னா எப்படிங்கிறீங்க? ஜடாமுடியை விரித்து ஒரு குளத்தில் குளிச்சாருன்னா குளம் காணாமல் போயிடுமா, அத்தனை ஜடை. ஒரு 4 பேர் ஜடையை தூக்கிக்கிட்டு வருவானா, வந்து தலையில் வச்சு அதை நீள கொண்டையா போட்டால் 2 அடிக்கு இருக்குமா. ஜடாமுடி, ஜடாதாரி. சிவபெருமானுக்கு என்ன பேர்? சடையானே தளல்லாடி தயங்கு மூயிலை சூல படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே உனையல்லாது உறுதுணை மற்றறியேனே. திருவாசகம். பெருமானுக்கு ஜடை, இவருக்கும் ஜடை. 1927 ஜடை. 1941 வர்றார். ஜடையெல்லாம் மலிச்சுட்டு மழுமழுன்னு வந்துட்டார். அப்படியும் இருக்க தெரியும், இப்படியும் இருக்க தெரியும். மலித்தலும் தெரியும், நீட்டலும் தெரியும், 2ம் தெரிஞ்சவர். அப்போ 1935 சூலூரில் மடங்கட்டுறதுக்கு அன்பர்கள் இடம் வாங்கினார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல ரெக்கார்டு இருக்கு. ஆட்டையாம்பட்டின்னு ஒரு ஊர், சேலத்துக்கு பக்கத்தில் ஆட்டையாம்பட்டி. சாமிக்கு என்ன தோணுச்சோ தெரியல, 1920 ஆட்டையாம்பட்டிக்கு போயிட்டார். அதுக்கு பக்கத்தில் வேலநத்தம்னு ஒரு சின்ன கிராமம். ஆடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிற இடம். இந்த பக்கம் நெசவாளிகள். மாரியப்ப முதலியார் அவர் வீட்டில் தங்குறார். வெங்கட்ராமையர் இவருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். ஆடு மாடு அடைக்கிற இடத்துல ஒரு பெரிய பாறை, பாறைக்கு பக்கத்தில் குகை, குகைக்குள்ளே சாமி அப்படியே தவம் பண்ணுறார். பல வருஷங்கள் தவம் பண்ணுறார். பக்கத்தில் கிணறு, கிணத்துல குளிப்பார். அப்புறமாத்தான் ஆட்டையாம்பட்டியை விட்டுட்டு சித்தலிங்க மடத்துக்கு வந்தார். சித்தலிங்க மடம் தான் இப்போ இருக்கிற தபோவனம். தென்பெண்ணை. தென்பெண்ணையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காவிரி அடுத்தாப்பில் தென்பெண்ணை. தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகளில் மிக நீளமானது காவிரி. காவிரிக்கு அடுத்து நீளமானது தென்பெண்ணை. அதுக்கடுத்து நீளம் பாலாறு, அதுக்கடுத்து நீளம் வைகை, அதுக்கடுத்து நீளம் பொருணை. என்ன சார் இந்த நீளக்கணக்கு எப்படி கண்டுபிடிச்சிங்க? எல்லாரும் கணக்கு பார்த்து எழுதியிருக்கிறான். ஜாகரவி புஸ்தகத்தில் பார்த்துட்டேன். பாரதியார்கிட்ட போனேன். பாரதியாரே, இந்த நீளக்கணக்கு உங்களுக்கு தெரியுமா? டேய், தெரிஞ்சுதான்டா நான் பாடி வச்சேன். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. எந்த வரிசை போட்டிருக்கேன் பாத்தியா?
ஆமாம், நீளமான ஆறு காவேரி முதல்ல, அடுத்த நீளம் தென்பண்ணை ரெண்டாவது, மூணாவது பாலாறு, அதுக்கடுத்து வைகை, அதுக்கடுத்து பொருணை. நீளத்தை கணக்கு பார்த்து, தமிழ் இலக்கியத்தை கணக்கு பார்த்து, இலக்கணத்தை கணக்கு பார்த்து, எதிக மோனையோட காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. அந்த தென்பண்ணை கரை, தென்பண்ணை கரையிலே சாமி தவம் செய்கிறார். ஒரு நாள் ஒருத்தன் வந்து பார்க்குறான், சாமி கை வேற கால் வேற முண்டை வேறையா கிடக்கு. அவனுக்கு எப்படி இருக்கும்? ஐயையோ, சாமியை யாரோ கொலை பண்ணிவிட்டாங்க. ஊருக்குள்ளே போய் சொல்ல எல்லாரும் வந்து பார்த்தா சாமி கம்பீரமாக உட்கார்ந்துருக்காரு. இதுக்கு நவகண்டம்னு பேர்றா. உறுப்புகளை நான் பாட்டுக்கு பிச்செறிவேன், திரும்ப சேர்த்தெறிவேன். ராமலிங்க சுவாமி இதை சாதித்தார். ராமலிங்க சுவாமியே ஒரு குகைக்குள்ளே ஒருத்தன் கொண்டே விட்டான். திரும்பி எட்டி பார்க்குறான், இதே மாதிரி கை வேற கால் வேற. ஊருக்குள்ளே வந்து சொல்லிவிட்டான். எல்லாரும் போனாங்க, ஐயோ நம்ம ராமலிங்க சாமியை யாரோ வெட்டி விட்டாங்க. போய் பார்த்தா சாமி கம்பீரமாக நடந்து வரார். இதுக்கு பேர் நவகண்டம். இனிமே நான் தனியாக போகிற பொழுது நீ வராதே. பங்காரு அம்மா வீட்டு வாசலில் நிற்கிது. அவள் குழந்தை. சாமி அந்த பக்கம் போகிறார். சடாமுடி. இந்த குழந்தை பார்த்தது, ஐயோ யாரோ பூச்சாண்டி. சடாமுடியை பார்த்தா புள்ள பயப்படுமா இல்லையா? அப்படியே பயந்துருச்சு. சாமி சிரிக்கிறார். தாய் உள்ளே கூப்பிட்டா, சாமியை உட்காருங்க, சாப்பிடுங்க. ஞானிக்கும் சித்தனுக்கும் சாப்பாடு போடக்கூடிய தவம் இருந்தால்தான் சாப்பாடு போட முடியும். நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், நீங்கள் படித்தவனாக இருக்கலாம், நீங்கள் பெரிய பதவியில் இருக்கலாம், மந்திரியாய் இருக்கலாம், ராஜாவாய் இருக்கலாம். ஞானிகளும் சித்தர்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பிட வேண்டுமானால் அதற்கு நீங்கள் தவஞ்செய்திருக்க வேண்டும். சாமி அந்த வீடு சின்ன வீடு. பங்காரம்மா குழந்தை உள்ளே போய் உட்காந்தாச்சு. இந்த குழந்தைக்கு என்ன பேர்? பத்மாவதி. பத்மாவதி பார்த்து சிரிச்சாரா? குழந்தை வந்து மடியில் உட்காந்துருச்சு. பயந்த குழந்தை மடியில் உட்காந்துச்சு. பல நாட்கள் சுவாமிக்கு பிட்சை அங்கே நடந்தது. அந்த அம்மா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுங்க. சாமிக்கு பிட்சை அங்கே. சித்த வைத்தியர், சித்தலிங்க மடம், அதுக்கு பக்கத்தில் ஒரு காளி கோயில். அந்த காளி கோயிலில் அவ்வளவு வசதி இல்லை. அதனால் கோயில் அங்கங்கே இடிஞ்சு கிடக்கு. சாமி காளி கோயிலில் போய் உட்கார்ந்துடுவார். காளி மாதாவை பார்ப்பார். அப்படியே பார்த்து தியானத்தில் உட்கார்ந்துடுவார். பாரதியார் காளியின் பரமபக்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பவதாரிணியாகிற காளியின் பரமபக்தர். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை இல்லாய் காளி, திருவருள் புரிவாய். பாரதியார் பாடுறார். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண், பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி, வஞ்சனை இன்றி பகையின்றி சூதின்றி வையத்து மாந்தரெல்லாம் தஞ்சம் என்றே அடைப்பார் அவள் பேர் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். பாரதியார். அந்த காளி கோயில் சாமி போய் உள்ள உட்கார்ந்து வழிபாடு பண்றார். வரல, ஊர்க்காரங்கள்லாம் வர்றாங்க. சாமி ஊருக்குள்ள வாங்க. ஏன்? இந்த காளி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணனாத்தான் ஊருக்குள்ளே வருவேன், இல்லைன்னா இங்கே தான் இருப்பேன். எப்படி சத்தியாகிரகம் பாருங்க. அவ்வளவு பேரும் சேர்ந்தான். பணங்காசு ஏற்பாடு பண்ணனா, அங்கே வாங்கினா இங்கே வாங்கினா, காளி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் ஆச்சு. சாமி திரும்பினார். காளி சாமியை பார்த்து சிரிக்க, சாமி காளியை பார்த்து சிரிக்க, அந்த ரகசிய சிரிப்பு வேறு யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. முடிஞ்சுது. சார், அவருக்கு பிடிச்சமான பாட்டு என்னமாவது உண்டா? வெங்காயம் உண்டு, மிளகுண்டு, சுக்குண்டு, உண்காயம் ஏதுக்கடி, குதம்பாய் உண்காயம் ஏதுக்கடி. சித்தர் பாட்டு. வெங்காயம் மருந்து, மிளகு மருந்து, சுக்கு மருந்து. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு பழமொழி. மிளகு தினம் சாப்பிடுங்க. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம். நான் வெண்பொங்கல் நல்லா சாப்பிடுவேன்.
ஏன் தெரியுமா? அதில் மிளகு நிறைய போடுவாங்க. மிளகா சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் பல பேர் மிளகை தூக்கி வச்சிருவாங்க. அநியாயத்தில் அநியாயம். மிளகு மாதிரி மருந்து கிடையாது. வெங்காயம் உண்டு, மிளகுண்டு, சுக்குண்டு, உண்காயம் ஏது கடி. இந்த உண்காயம் ஏது கடி? உண்ணக்கூடிய காயம். காயம்னா என்ன? உடம்பு. காயமே இது பொய்யடா, வெறுங்காற்றடைத்த பையடா, குதம்பாய் உண்காயம் ஏது கடி. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலிருப்போர்க்கு, தேங்காய்ப்பால் ஏது கடி, குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏது கடி. சாமி, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், மாங்காய் பால் பார்த்துருக்கியா? என்ன புரியலை சாமி. இந்த மாங்காயை நீ பச்சை மாங்காயை மரத்திலிருந்து ஒடிக்கிற போது ஒரு பால் வரும் தெரியுமா? ஆமாம் சாமி, அது வாயில் பட்டா வாய் வெந்து போயிடும். வெந்து போயிடும், அவ்வளவு சூடு, நெருப்பு. மாங்காயை சாப்பிடலாம், அந்த பாலை சாப்பிட முடியாது. சாமி மாங்காய் பாலையே சாப்பிட்றவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பையே சாப்பிட்றவர். இவருக்கு நீ சாப்பிட்ற தேங்காய் பால் என்னத்துக்கு அர்த்தம் தெரியுதா? மாங்காய் பாலுன்னா 5 புலன்களால் வரக்கூடிய துன்பங்கள். அதையே சாப்பிட்டு ஏப்பம் விட்டவர். 5 புலனும் பொல்லாதுங்க, நம்மளை ஏமாத்திவிடும். ஒழுங்காக கதை கேட்டுக்கிட்டு இருப்போம், டமால்னு ஒரு சத்தம் கேட்கும், காது அங்கே போயிடும், கண் அப்படி திரும்பி பார்க்கும். கிக்கானி ஸ்கூலில் வெளியில் பிளே கிரவுண்டில் என்னமோ சத்தம் கேட்குது, கண் அங்கே போயிடும். இந்த மூக்கு இழுத்து பார்க்கும், என்னமோ வெடிவாசனை அடிக்குது, எவனோ பட்டாசு போட்டானே என்னமோ தெரியலை. 3 ஏமாற்றி பிடிச்சா இப்போ வாய் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட, அண்ணே அங்கே என்ன, டேய் இங்கே பாடுறா, இல்லை அங்கே சத்தம் கேட்குதே, வேணா நீ போய் பாரு, எந்திரிச்சு போயிடுவேன். மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 ஏமாற்றி பிடிச்சா இல்லையா? அப்பர் சுவாமிகள் பாடுவார், ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர், சால செய்வதொன்றறிய மாட்டேன் திருப்புகள் ஊற நீரே. 5 திருட்டு பெயர்களை உள்ள வச்சிங்க, அவங்களே ஜெயிக்கிறான், நான் தோத்து போகிறேன், பெருமானே எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டாயா? மாங்காய்ப்பால் உண்பதுன்னா 5 புலன்களை அடக்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு உன் தேங்காய்ப்பால் எதுக்கு? இன்னொரு பாட்டு, நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் ஞானிகளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் தேங்காய்ப்பால். மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு, தேங்காய்ப்பால் ஏதுக்கடி, குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கடி. இன்னொரு பாட்டு, அழுகடி சித்தர்னு ஒருத்தர், சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க, உண்பாய் நீ என்று சொல்லி உலக்கு நெய் வார்த்து. அப்பா, முதல்ல உலக்கு நெய்யா, அப்புறம் உலக்கு நெய்யா. கொலஸ்ட்ரால் கட்டுப்படவே படாது, அவ்வளதும் ஊத்தணுமா சம்பா சாதத்தில். முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனோ. அதைத்தான் சாப்பிடணும். எப்படியா? முதல்ல சம்பா அரிசியா, அதில் சாதம் சமைக்கணுமா, உலக்கு நெய் ஊற்றணுமா, அதில் முத்து போல அன்னமிடணுமா, முப்பழத்தை போடணுமா, சர்க்கரையை போடணுமா, சேர்த்து சாப்பிடணுமா. அது மாதிரி இன்பம் கிடையாது. அது என்னங்க அந்த இன்பம்? இறைவனை பாடி பலவிதமான பாடல்களை இந்த மாதிரி கொண்டு வந்து இணைத்து சந்தோஷமாக இருக்கிறனே, அதுதாங்க எனக்கு சாப்பாடு. நீங்கள் நினைக்கிற சாப்பாடு இல்லை, நீங்கள் நினைக்கிற சர்க்கரை இல்லை. முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணம்மா தின்று பசியாரேனோ. சரி சார், இவ்வளவு நேரம் சாமியின் பெருமையை சொல்லிட்டீங்க. யார், எங்கே இருந்து வந்தார், என்ன செய்தார், சுருக்கமாக சொல்லுங்க. எங்களுக்கு கொஞ்சம் வரலாறு தெரிய வேண்டும். கீவாஜா ஐயா அவர்கள் ரொம்ப நாள் சிரமப்பட்டு சாமிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு, சில நேரங்களில் கேட்டதை எழுதி ஒரு முடிவு கட்டினார். இப்பொழுது ஞானானந்த சுவாமியினுடைய வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்நாடக மாநிலம் மங்களபுரி என்ற ஊர். அங்கே வெங்கோப கணபதி என்று ஒருவர்,
சக்குபாய் என்பது மனைவி பெயர். 2 பேரும் இல்லறம் நடத்தினார்கள். தை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. சுப்பிரமணியம் என்று பெயர் வைத்தார்கள். என்ன பேரு? உமாமகேஸ்வர குமார குருவே உடுப்பி சுப்பிரமணியம், பக்த ஜனப்பிரிய பார்வதி நந்தன பாலசுப்பிரமணியம், பழனிமலை மேல் நின்ற சுப்பிரமணியா அமரர் பெருமாளே. திருப்புகழ். சுப்பிரமணியம் பிரம்மம், பிரம்மத்துக்கு மேலானது சுப்பிரமணியம், நல்ல பிரம்மம். சுப்பிரமணியம் எப்போ பிறந்தார்? கஷ்டப்பட்டு கணக்கு பார்த்துருக்காங்க. சரியா தப்பான்னு சாமிக்குத்தான் தெரியும். 1739. 1739 பிறந்தவர். 1974 மகா சமாதின்னா 235 வருஷம் இருந்திருக்கார். ராமகிருஷ்ணரை பார்த்திருக்கார், விவேகானந்தரை பார்த்திருக்கார், பாரதியாரை பார்த்திருக்கார், காந்தியை பார்த்திருக்கார். பகவான் ரமணர் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாராம், ஞானானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் திருக்கோயிலூரில். பிரம்மம் ஒன்று தான், வடிவம் வேற. புரியுதா? ரெண்டும் ஒன்று தாண்டா, வடிவம் தாண்டா வேற, இதாண்டா அது, அதாண்டா இது. சேஷாத்திரி சுவாமி பெரிய மகான், திருவண்ணாமலையிலே வாழ்ந்த பெரிய மகான் சேஷாத்திரி சுவாமிகள். சேஷாத்திரி சுவாமிக்கு கணபதின்னு பேர், ரமணருக்கு முருகன்னு பேர். திருவண்ணாமலையிலே கணபதியும் முருகனும் அண்ணனும் தம்பியுமாக வாழ்ந்தார்கள் என்று பேசுவார்கள். சேஷாத்திரி சுவாமி ஞானானந்த சுவாமியை பார்த்தாராம். பரபிரம்மம் பிரம்மம் பிரம்மம் கத்திக்கிட்டு ஓடி போயிட்டாராம். எப்படி இருக்கு? காஞ்சி பரமாச்சாரியார் பரணிதரன் வருகிறார். பரணிதரன் வந்து காஞ்சி பரமாச்சாரியார் திருவடிகளில் படுகிறார். நாம் பார்த்த பெரிய மகான், நாம் பார்த்த கடவுளின் திருவடிவம், மிகச்சிறந்த அவதாரம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், காஞ்சி மகா பெரியவா. அவர்கிட்ட பரணிதரன் போகிறார். அவர் சொல்கிறார், திருக்கோயிலூருக்கு போ, ஞானானந்த சுவாமிகளை பார். பரணிதரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வரார். இங்கே சாமி உட்கார்ந்து இருக்கார். காலில் விழுந்தார் பரணிதரன். சாமி பேச ஆரம்பித்தார். உன்னை பரமாச்சாரியார் அனுப்பிச்சாரா? திருக்கோயிலூருக்கு போன்னு சொன்னாரா? நீ நினைக்கிற காரியத்துக்கு ஆசீர்வாதம் வாங்க சொன்னாரா? நீ நினைக்கிற காரியம் நடக்கும், ஆசீர்வாதம், போயிட்டு வா. அவர் ஒன்றும் கேட்கவே இல்லை, வாயை திறக்கலை. அருணாசல மகிமை இந்த செய்தி இருக்கிறது. அருணாசல மகிமைன்னு பரணிதரன் அந்த காலத்தில் எழுதினார் தெரியுமா? அதையெல்லாம் படித்தவங்க புண்ணியவான்கள். எங்கள் காலத்திலே நல்ல புஸ்தகங்கள் அதிகம். அந்த காலத்திலே பிள்ளைகள் புத்தகங்களை கிழித்தார்கள். இப்பொழுது பல புத்தகங்கள் பிள்ளைகளை கிழிக்கின்றன. எங்க போய் சொல்றது? பரணிதரன் சாமி ஆசீர்வாதம், பரணிதரனுக்கு சந்தோஷம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குழந்தைக்கு என்ன பேர்? சுப்பிரமணியம். பள்ளி படிப்பு பிடிக்கவில்லை, ராமலிங்க சாமிக்கும் பிடிக்கல. இது சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்போன்னார். நியாயம் தானே? எம்ஏ படித்தா டவுரி 50,000, எம்காம் படித்தா 55,000. நான் எம்காம் கொஞ்சம் கூட. ஐஏஎஸ் படித்தா 5 லட்சம், எம்பிபிஎஸ் படித்தா 5 கோடி. எதை வச்சு? உன் படிப்பை வச்சு. அப்போ சந்தையில் மாட்டை ஏலம் சொல்கிற மாதிரி உன் படிப்பை வச்சு உனக்கு டவுரியை தீர்மானிக்கிறாங்க. இது சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்பு அல்ல. வள்ளற் பெருமான் கோயிலுக்கு போவார், ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டார். நம்ம சுப்பிரமணியம் மனம் பேரின்பத்தை நாடியது. வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம். பகவான் ரமணருக்கு வெங்கட்ராமன்னு பேர், எங்கள் மதுரையில் இருக்கிறார். அப்போ அவங்க பள்ளிக்கூடத்து வாத்தியார் நாளைக்கு ரென்னன் மார்ட்டின் கிராமரை ஒரு 10 பக்கத்தை ஒப்பிக்கணும்ட்டார். பகவான் ரமணராய் மாற இருக்கிற வெங்கடராமன் 16 வயசு உட்கார்ந்து ரென்னன் மார்ட்டின் கிராமரை மட்டும் அப்படியே மனப்பாடம் பண்ணுறார். சி, இதை படிக்கிறதா என் வாழ்க்கைக்கு நோக்கம்?
ரென்னன் மார்ட்டின் கிராமரை படிக்கிறதுக்கா நான் பிறவி எடுத்தேன், வேணாம் போ, கிளம்பிட்டார் திருவண்ணாமலைக்கு. அது மாதிரி பள்ளி படிப்பு எனக்கு வேண்டாம், மனம் பேரின்பத்தை நாடுகிறது. அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கார். ஒரு நாள் வெளியில் போனார், கோயில் வாசப்படியிலே உட்கார்ந்துட்டார். அப்பா தேடி வந்தார், திட்டினார், வீட்டுக்கே போகலை, அப்படியே கிளம்பிருச்சு. 12 வயசு, சரியா 12 வயசு கிளம்பிட்டார். எங்கே? நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். பகவான் ரமணர் எழுதி வச்சாரே, அது மாதிரி இறைவனை தேடிக்கொண்டு சுப்பிரமணியம் புறப்பட்டு விட்டார். மங்களபுரியிலே இருந்து புறப்பட்டு விட்டார். நடந்து 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 எங்கே போகிறார்? பண்டரிபுரத்துக்கு போய்விட்டார். நான் ஒரு 6 மாதம் முன்னால் பண்டரிபுரம் போனேன். பக்கத்தில் போய் திருவடியை தொட்டு கும்பிடலாம். பாண்டுரங்கன் செங்கல் மேலே இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு, டேய் நான் நல்லா இருக்கேன், ஹவ் ஆர் யூன்னு கேட்குறேன். போய் பாருங்க, அவனோட பேசலாமுங்க. என்ன அழகு, என்ன அழகு. ருக்மணி பக்கத்தில் விட்டல் விட்டல், ஹரிஹரி விட்டல், பாண்டுரங்க விட்டல் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பண்டரிபுரம், பாண்டுரங்கா பண்டரிநாதா, 82 ஞானிகள் வழிபட்ட திருத்தலம் பாண்டுரங்க க்ஷேத்திரம். மகாபக்த விஜயம் நம்ம பெரிய புராணம் மாதிரி. நேர அங்கே போனார். பண்டரிபுரம் சந்திரபாகான்னு ஒரு நதி. நான் இப்போ அதில் போய் குளித்தேன். ஒன்றும் சொல்லப்படாது, சுத்தமாக இருந்தானா அழுக்கா போயிட்டேன். நம்ம அப்படி வச்சிருக்கிறோம் தீர்த்தங்களை எல்லாம். எல்லா சாக்கடையும் அங்கே தான் விடுறாங்க. நமக்கு எந்த காலத்திலையும் கதி மோட்சம் கிடையாது. அந்த காலம் சந்திரபாகா நதி குளிச்சாரா, மண்ணில் படுத்து புரண்டுக்கிட்டே இருக்கார். வயசாயிடுச்சு. என்ன 12 வயசில் நடக்க ஆரம்பித்து பல ஊர்களை சுற்றி இப்போ பண்டரிபுரத்துக்கு வந்துட்டார். மண்ணில் படுத்து கிடக்கிறார், நல்லா தூங்கிட்டார். யாரோ ஒரு பிராமணர் தட்டி எழுப்புறார், எந்திரி. எந்திரிக்கிறார். உன்னுடைய குருநாதர் பண்டரிபுரத்துக்கு வந்திருக்கிறார், போ, நான் ஆற்றில் குளித்து விட்டு வருகிறேன். பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஆற்றுக்குள்ளே போனார். திரும்பி பார்த்தா ஆளே காணோம். திரும்ப வரல, மறைஞ்சிட்டார். இவருக்கு ஒன்றும் புரியலை. என் குருநாதரா? யார்? மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. ஒரு ஊருக்கு போனால் மூர்த்தியை கும்பிடணும், தலத்தில் ஒரு நாள் தங்கணும், தீர்த்தத்தில் குளிக்கணும். இப்போ தீர்த்தம்னாலே வேறு அர்த்தம் பண்ணிவிட்டாங்க. நம்ம பாவம் மாதிரி எவனும் பாவம் பண்ணவன் கிடையாது. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. உள்ளே போகணும், இந்த தீர்த்தத்தை வாங்கணும், சாப்பிடணும். படுத்து கிடக்கிறார். எந்திரிச்சார், பண்டரிபுரத்துக்கு வந்தார். காற்றில் குளித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்ன பெரியவர் வரவில்லை. இவர் உள்ள வருகிறார். ஒரு மடாதிபதி, ஆதிசங்கரருடைய சீடர்கள் 4 பேரில் தொடகாச்சாரியார்னு ஒருத்தர், பெரிய ஞானி. தொடகாச்சாரியாருடைய 4 மடம், அவருக்கு ஒரு மடம் பொறுப்பு. ஜோதிர் மடம்னு பேர். ஜோதிர் மடாதிபதி தொடகாச்சாரியார். அவருடைய அந்த பரம்பரையில் வந்தவர் சிவரத்னகிரி சுவாமிகள். சிவரத்னகிரி சுவாமிகள், அதான் ஞானானந்த கிரி. இவங்க ஆசிரியர் அவர். சிவரத்னகிரி சுவாமிகள். அவர் எங்கே நிற்கிறார்? பாண்டுரங்கன் கோயிலுக்குள்ள பாண்டுரம்மனுக்கு பக்கத்தில் நிற்கிறார். பார்க்கிறார். இவர் போகணும், அங்கே படிகள். முதல் படிக்கு போகிறார், நின்றுட்டார். முதல் படியில் கால் வச்சு ஏறணுமா இல்லையா? கால் வைக்கலை, பேசாமல் நிற்கிறார். முடியலை, இந்த படியில் கால் வைக்கக்கூடாது. எல்லாரும் பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் அந்த படியில் கால் வைக்காம, அந்த படியில் கால் வைக்காம வேகமாக ஜம்ப் பண்ணி 2வது படியில் கால் வைக்கிறார். ஏன் சாமி? முதல் படி நாமதேவர்.
82 அடியார்களில் மிக சிறப்பானவர், பாண்டுரங்கனோடு பேசக்கூடியவர் நாமதேவர். முதல் படி நாமதேவர் படி. ஐயங்கார்கள் கோயிலுக்குள்ள போய் பாருங்க, பெருமாள் கோயிலுக்குள்ள போய் பாருங்க. முதல் படி சாமிக்கு முன்னால் இருக்கிற படிக்கு என்ன பேரு? குலசேகரன் படி. சரிதானா? திருப்பதிக்கு போனாராம் குலசேகர ஆழ்வார். பெருமாள்கிட்ட லிஸ்ட்டு போட்டு கேட்டாராம். கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஊனேறு செல்வத்துடற்பிறவியான் வேண்டேன், ஆனேரேல் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. பறவையா பிறக்கணும்? ஒன்னொன்னா கேட்கிறார். மீனாய் பிறக்கணும். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே. அவனுக்கு அந்த சாப்பாடு கொண்டு விட்டு போவாங்கள்ல பொன் வட்டில், அதை சுமக்கிற பொன் வட்டிலா பிறக்கணும். ஒன்னொன்னா கேட்கிறார். கடைசிக்கு முந்தின பாட்டு, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா. பெருமாள் பார்த்திருக்கலா திருப்பதியில? அவ்வளவு உயரம். நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. பெருமாளே, உன் வாசப்படியா கிடந்து உன் பவளவாயை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். 10 பாட்டில் 10 கேட்டார். கடைசி பாட்டு என்ன தெரியுமா? எம்பெருமான் பொன் மலை மேல் ஏதேனுமாவேனே. திருப்பதி மலையிலே திருவேங்கடத்திலே ஏதாச்சும் ஒன்னா என்ன பிறக்கவை. பெருமாள் திரும்புறார். மகாலட்சுமி இவன் ரொம்ப லிஸ்ட்டு போட்டு வரிசைக்கு கேட்டிருக்கான். எதை கொடுக்கலாம்? அட 1 கேட்டால் அதை கொடுக்கலாம், 10 கேட்டிருக்கேன் அந்த ஆள். எதை கொடுக்கலாம்? மகாலட்சுமி கெட்டிக்காரி. பெருமானே, எந்த பாட்டில் உங்களை வாயார கூப்பிட்டு கேட்டானோ அதை கொடுங்க. அப்படியா? ஆமாம். பாட்டு என்ன சொன்னா? ஊனேறு கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே, ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேல் வென்றான் அடிமை திறமல்லான், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. அங்கே உங்களை கூப்பிடவே இல்லை. ஆமாம், கூப்பிடல. அடுத்த பாட்டு, தேனார் பூஞ்சு ஆனாத செல்வத்து அரம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்ட சுடராளி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன் வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேனாவேனே. ஒன்பவள வேலை. அம்பாள் ஒப்புகிறா ஒவ்வொரு பாட்டையும். எதிலையும் உங்களை கூப்பிடல. ஆமா, கூப்பிடல. ஒரு பாட்டில் உங்களை விடாம கூப்பிட்டார். எந்த பாட்டு? எனக்கு மறந்து போச்சே. மகாலட்சுமி, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. வினை செடி மாதிரியா. செடி முளைக்க புடுங்க புடுங்க முளைச்சிக்கிட்டே இருக்கும். வினையும் செய்ய செய்ய வந்துகிட்டே இருக்கும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா. 3 பேர் சொல்லி உங்களை கூப்பிட்டுருக்கார். ஆமாம், இந்த பாட்டில் தான் 3 பேரும் சொல்லி கூப்பிட்டுருக்கார். எங்கே பாட்டை திரும்ப சொல்லு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அடியார்கள் வரக்கூடிய வாசல் படியாய் கிடந்து உன் பவளவாயை பார்க்க வேண்டும். பெருமாளே, என்னம்மா சொல்லு. உங்கள் கோயிலில் எல்லா கோயில்லையும் முதல் வாசப்படி குலசேகரன் படுத்து கிடக்கிறத அர்த்தம். வாசல் படிக்கு குலசேகரன் படின்னு சொல்லி குலசேகரன் கேட்ட இதை கொடுங்க உங்களை 3 முறை கேட்டிருக்காரு. புரியுதா? கவியரசு கண்ணதாசன் திருப்பதிக்கு போய் முதல்ல போகமாட்டேன்னு சொன்னார். நான் அவர் கூட ஒரு 10 வருஷம் பழகி இருக்கிறேன், சுற்றி இருக்கிறேன். என்னை பற்றி அவர் எழுதியிருக்காரு, பாடியிருக்காரு. திருப்பதிக்கு போக மாட்டேன்னு சொன்னார். ஏன்? இது பணக்கார சாமி, நான் போக மாட்டேன். ஏன் பணக்கார சாமி? 500 ரூபா இல்லை, பணம் கொடுக்காம
அங்கே வந்து இலவச தரிசனத்துக்கு இருந்தால் இன்னைக்கு உட்கார்ந்தா நாளைக்குத்தான் சாமியை பார்க்கலாம். 500 ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கினா 5 மணி நேரம் செல்லுது. திருக்கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி 2500 ரூபா கொடுத்து திருக்கல்யாணம் பண்ணனா 1.5 மணி நேரத்தில் சாமியை பார்க்கலாம். அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தாராம், $5000 தர்றேன்னாராம். அர்ச்சகர் சொன்னாராம், அப்போ நீங்கள் இங்கே இருங்க, பெருமாளே வந்துடுவார். ஆமாம், 5000 அமெரிக்கன் டாலரில் சும்மாவா? $1 இன்னைக்கு 83 ரூபா, சும்மா இல்லை. புரியுதா? இது பணக்கார சாமி, நான் போக மாட்டேன் சொன்னது கண்ணதாசன். ஒரு முறை சாண்டோ சின்னப்பா தேவர் வந்தார். அண்ணையும் புறப்படுங்க. எங்கே? சொல்ல மாட்டேன். சரி, காரில் வந்து உட்காந்துட்டார். கண்ணை மூடினார், தூங்கிட்டார், முழிச்சார். திருவேங்கடத்துக்கு வந்தாச்சு. நான் திருப்பதிக்கு வரமாட்டேன். அதான் வந்துட்டீங்கள்ல, இனிமே என்ன? உள்ளே வாங்க, பெருமாள் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா வாங்க, இல்லைன்னா திரும்பி போங்க. அறையும் குறையுமா? கண்ணதாசன் மனசு என்னத்தை இந்த பெருமாளுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சோம், இவர் இப்படி பண்ணிவிட்டாரே. அப்படியே அசந்து நடந்து வராரா. கோயிலுக்குள்ளே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் IAS இவரை பார்த்துட்டார். கண்ணதாசன் வர்றாரு. கண்ணதாசனுடைய பரம பக்தர் அவர். ஓடி வந்து கண்ணதாசனுக்கு கையிலாக கொடுத்து, முன்னால் வாங்கோ, EO IAS கூட்டிக்கிட்டு போனால் விறுவிறுன்னு அவர் உள்ளே போக, முன்னால் வந்த சின்னப்பா தேவர் பின்னாலே ஓடியாரார். இப்போ கூட்டிக்கிட்டு போயிட்டார் பெருமாள். பெருமாளுக்கு முன்னால் கண்ணதாசன் நிற்கிறார். கண்ணீர் கொட்டுது. பெருமாளே, உன்னை பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், பார்க்க வச்சிட்டியே அப்பா. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகமுண்ட பெருவாயா, உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலமும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுகிறே. திலகம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தம் பெருமானே, குலதொல் அடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்வாம், நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன். பாட்டு கொட்டுது. குலசேகர ஆழ்வார் பாட்டு, நம்மாழ்வார் பாட்டு, அழுது அழுது பாடுறாருங்க. உங்களுக்கு தெரியாத கண்ணதாசன் இவர், நினப்பில் வச்சுக்கிடுங்க. அழுது பாடுறார். வெளியில் வந்தாச்சு. இவருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்தாங்க, பிரசாதம் நிறைய கொடுத்தாங்க, உண்டியல் இருக்கு. அந்த உண்டியல் கிட்ட வந்து சின்னப்பா தேவர் ஒரு 100 ரூபா கட்டை எடுத்து போடுறார். இதெல்லாம் எப்போ? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 1981க்கு முன்னால. கண்ணதாசன் மறைஞ்சது 1981. 54 வருஷம் வாழ்க்கை. சாண்டோ சின்னப்பா தேவர் 10,000 ரூபா போடுறாரு. கண்ணதாசன் பைக்குள்ளே கையை விடுறாரு. பை தான் இருக்கு, சுத்தம். கையும் சுத்தம், பையும் சுத்தம், மனமும் சுத்தம். பெருமாளே பெருமாளே, கையில் ஒன்றும் கிடையாது. தீபாவளி எங்கள் அண்ணங்கிட்ட போய் 10,000 கேட்டேன். போடா முட்டா பயலே, உனக்கு பணத்தை ஒழுங்காக வச்சுக்க தெரியாது அப்படின்னு எங்கள் சொந்த அண்ணன் கொடுக்க மாட்டேன்னுட்டாரு. நான் இப்போ சுத்தமாக இருக்கிறேன். பெருமாளே, கையில் காசு கிடையாது, என்னால் எழுத முடியும். ஒரு தாள் எடுத்தாரு, எழுதுறாரு, என் கடனை தீர்ப்பாய் இறைவா. திருமலை வாழ் வெங்கடேஸ்வர பெருமாள் வேந்தனே, மங்காத செல்வத்தை அள்ளி தினமும் தருவாயேல் நல்வழியில் வாழ்ந்திருப்பேன் நான். நீ எனக்கு பணங்காசை அள்ளி கொடுத்திருந்தா நான் யோக்கியனாய் இருந்திருப்பேன். நீ பணங்காசை கொடுக்கல, அதனாலே சேரக்கூடாத கட்சிகளை போய் சேர்ந்தேன். வைய வேண்டியவனை வாழ்த்தினேன், வாழ்த்த வேண்டியவனை வஞ்சேன். நீதான் காரணம். உண்டியலில் போட்டாரா, வெளியில் வந்தாரா. சின்னப்பா தேவர் 4 100 ரூபா கட்டை தூக்கி கொடுக்குறாரு. என்ன அண்ணே, அடுத்த படம் பெருமாள்கிட்ட உத்தரவு கேட்க வந்தேன், நல்ல உத்தரவு கொடுத்துட்டாரு. நீங்கள் தான் பாட்டு எழுதுறீங்க, 5 பாட்டு, ஒரு பாட்டுக்கு 10,000, இது அட்வான்ஸு 40,000 வச்சுக்கிடுங்க. போன வாரம் அண்ணனை போய் கேட்டேன், 10,000 தீபாவளிக்கு தரமாட்டம் முன்னிட்டாரு. பெருமாளை வந்து பார்த்துட்டு போகிறேன், 40,000 கொடுக்குறாரு. தாளை எடுத்தார், எழுதினார். திருப்பதி மலை சென்று திரும்பி வந்தார், வாழ்வில் திருப்பம் இருக்குதடா. எதுக்கு சொல்ல வந்தேன்? படிக்கு என்ன பேரு?
குலசேகரன் படி. மறக்காதீங்க, பெருமாள் கோயிலில் அந்த படியை தொட்டு கும்பிட்டு போகணும். பவளவாய பார்த்துக்கிட்டே இருக்காராம். பண்டரிபுரம் முதல் படி யார் படி? நாமதேவர். அதனாலே நம்ம சுப்பிரமணியம் அப்படியே தாண்டிட்டார். அதை விமானத்தை பார்க்கிறார். சாமி, இந்த விமானத்துக்கு என்ன பேரு? ஞானானந்த விமானம். அட, அங்கதான் இந்த பேரு வருது, ஞானானந்த விமானம். உள்ள போனா சிவரத்னகிரி சுவாமிகள் கம்பீரமா நிற்கிறார். அந்த பக்கம் பாண்டுரங்கன், இந்த பக்கம் சிவரத்னகிரி சுவாமி. பாண்டுரங்கன் அழகு அவ்வளவு அற்புதம். சுவாமியை பார்க்கிறார், கும்பிட்டார். குழந்தாய், எங்கிருந்து வருகிறாய்? அதை தெரிந்து கொள்ளத்தான் சுவாமி தங்கள் திருவடியை தேடி வந்திருக்கிறேன். ஆமாம், நம்ம எங்கே இருந்து வந்தோம் தெரியாது. மதுரையிலேருந்து வந்தான்லாம் சொல்லப்படாது. இந்த உடம்பு தான் வந்துச்சு. இந்த ஆன்மா எங்கே இருந்து வந்துச்சு? போன பிறவியில் யார் அப்பாவோ எது அப்பாவோ, அடுத்த பிறவியில் யார் அப்பாவோ எது அப்பாவோ நமக்கு தெரியலையே. என்ன கேள்வி? குழந்தாய், எங்கிருந்து வருகிறாய்? அதை தெரிந்து கொள்ளத்தான் தங்கள் திருவடியை தேடி வருகிறேன். அட, இப்படி ஒரு பதில் யாரும் சொன்னதில்லை. குழந்தாய், உன் தாய் தந்தை யார்? தாய் தந்தை எல்லாம் நீங்கள்தான் சுவாமி. அம்மா அப்பா எல்லாம் குருநாதராகிற நீங்கள்தான் சுவாமி. உனக்கு என்ன வேண்டும் குழந்தாய்? சிவரத்னகிரி சுவாமி கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் குழந்தாய்? எது கிடைத்தால் வேறொன்றும் வேண்டாமோ அது வேண்டும் சுவாமி. எது கிடைத்தால் வேறொன்றும் வேண்டாம் சொல்லுங்க. அபிராமி அம்மன்கிட்ட போய் அழகா நின்று கும்பிடுறமே, கண்ணீர் வருதே, அது கிடைத்தால் வேறொன்றும் வேண்டாம் சுவாமி. கண்ணீர் வருதா இல்லையா? தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும், தெய்வ வடிவுந்தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கண்ணீர் வருது, மயிர்கூச்செறியுது, எது கிடைத்தால் வேறொன்றும் வேண்டாமோ அது வேண்டும் சுவாமி. குழந்தை, கரையேற்றுங்கள் சுவாமி. கரை ஏறிவிட்டாய் குழந்தாய். இவர் என்ன கேட்கிறார்? சாமி, என்ன கரை ஏற்றுங்கள். சாமி சொல்றார், நீ கரை ஏறி விட்டாய். எப்போ இப்படி கேட்டுட்டியோ நீ கரை ஏறி விட்டாய். கரை ஏற்றுங்கள் சுவாமி, கரை ஏறி விட்டாய் குழந்தாய். 39 வயசு ஞானானந்த சுவாமிக்கு. சாஸ்திர அறிவு, அட்டாங்க யோகம் எல்லாம் சொல்லி கொடுத்தார் சிவரத்னகிரி சுவாமி. பிரஜான பிரம்மச்சாரி பேர் தரப்பட்டது. தீட்சை கொடுத்தார். தண்டம் கமண்டலம் எல்லாம் கொடுத்தார். காவி உடை தான் தவம் செய்து இவரை கட்டி கொண்டது. ஒரு காவி உடை. பீடாதிபதி குரு அவர். சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு 81வது வயதில் சிவரத்னகிரி சுவாமி சமாதி அடைந்து விட்டார். அதுவரைக்கும் சாமி கூடவே சுத்தனவர் சுப்பிரமணியம். இப்ப என்ன பேரு? ஞானானந்தகிரி. இந்த விமானத்துக்கு என்ன பெயர்? ஞானானந்தம். இந்த விமானம் போலே அனைவருக்கும் ஒளி கொடுப்பாய் குழந்தாய், உனக்கு பெயர் ஞானானந்தகிரி. அதுக்கப்புறம் புறப்பட்டார். திபேத்துக்கு போனார், பர்மாவுக்கு போனார், நேபாளம் காட்மண்டுக்கு போனார். எல்லா பகுதியும் சுத்தரார். தமிழ் தெரியும், இந்தி தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும். ஷிர்டி சாய்பாபாவை பார்த்தார், ராமகிருஷ்ணரை பார்த்தார், விவேகானந்தரை பார்த்தார், வள்ளலாரை பார்த்தார், அரவிந்தரை பார்த்தார், பாரதியாரை பார்த்தார். 100 வயசு. எல்லா இடத்திலையும் சுத்தரார். தென்பண்ணை கரை சித்தலிங்க மடம் சித்த வைத்தியம் செய்தார். வைத்திய சுவாமி என்று பெயர் வந்தது. பகல்ல பூரா இருப்பார், ராத்திரி மறைஞ்சிருவார். சுவாமி எங்க போனார் தெரியாது. காலையில் சொல்லுவார், காசிக்கு போனேன், மதுரைக்கு போனேன், அப்பத்தான் சொல்லுவார். 1954
தென்பெண்ணை ஆற்றின் வடகரை ஒரு வக்கீல் ஐயா நிலத்தை கொடுத்தார். அந்த நிலத்திலே தான் இன்றைக்கு தபோவனம் உருவாகி இருக்கிறது. ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து அழுதார். என்ன சுவாமி, என் குழந்தை சாகப் போகிறது. டாக்டர் கைவிட்டு விட்டார். என் குழந்தை, ஒரு குலத்துக்கு ஒரு மைந்தன் இறக்கப் போகிறான், போய் பார், அவன் நன்றாயிருக்கிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா குழந்தை விளையாடி கொண்டே இருக்கிறது. அவர் நினைத்தார், இது குழந்தையின் விளையாட்டல்ல, ஞானானந்த சுவாமியின் திருவிளையாடல். சுவாமி, நீங்க யாரு? நான் யார் தெரியுமா? எல்லாரும் சொல்ல போறாரா? எங்க பிறந்தாரு? அப்பா யாரு? அம்மா யாரு? என்ன ஜாதி? நம்ம அதைத்தானே கேட்போம். இதெல்லாம் சொல்ல போறாரா சாமி? எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் யார் தெரியுமா? நான் ஒரு பலசரக்கு கடைக்காரன். ஐயையோ, சாமி என்னமோ சொல்றாரே. நான் ஒரு பலசரக்கு கடைக்காரன். வைரம் விற்பேன், ரத்தினம் விற்பேன், வைடூரியம் விற்பேன், தங்கம் விற்பேன், வெள்ளி விற்பேன், உப்பு, புளி, அரிசி, கடுகு எல்லாம் விற்பேன். இந்த மக்கள் தங்கத்தை வாங்காமல், வைரத்தை வாங்காமல், ரத்தினத்தை வாங்காமல், அரிசியையும் உப்பையும் புளியையும் அல்லவா என்னிடம் வாங்கிக் கொள்கிறார்கள். புரியுதா புரியலையா? அரிசி உப்பு புளியெல்லாம் என்ன? என் குழந்தைக்கு MBBS சீட்டு வேணும், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பொண்டாட்டி நான் சொன்னதை கேட்டு நடக்கணும். இதைத்தானையா கேட்குறாங்க. கடவுளே நீ வேணும்னு ஒருத்தனும் கேட்கலையே, ஞானம் வேணும்னு ஒருத்தனும் கேட்கலையே. நான் ஞானம்ங்கிற ரத்தினத்தை வச்சிருக்கேன், தவம்ங்கிற தங்கத்தை வச்சிருக்கிறேன், அதையெல்லாம் விட்டு விட்டு இதை போய் கேட்குறாங்களே. மடத்தில் இவர் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுற பொழுது அப்பா அம்மா பேர் போடணுமா இல்லையா? இன்னாருடைய மகன் எல்லாம் பார்க்குறேன். ஓ, இன்னைக்கு சாமியுடைய அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு விடலாம். பத்திரம் எழுதியாச்சு. பத்திரத்தை வாங்கி பார்த்தா சிவரத்னகிரி சுவாமியின் சீடர்னு எழுதியிருக்கார். அப்பா அம்மா பேர் இல்லைங்க. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. பிட்சா பாத்திரத்தில் அரிசி போட்டாங்களாம். அந்த அம்மாவை பார்த்து சொல்றாராம், தாயே இது சிவரத்தினம். யாரு சிவரத்தினம்? குருநாதர் பேரு சிவரத்தினம். நான் சாப்பிட்ற சாப்பாடு அரிசி, இது சிவரத்தினம் இல்லை, இது ஜீவரத்தினம். 1927 எடப்பாடி. எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கோ, அடிக்கடி கேட்குறோம். எடப்பாடி சின்ன ஆறுமுக பக்தர். நம்ம பார்க்குற எடப்பாடி தர்மம் நிறைந்த எடப்பாடி. சின்ன ஆறுமுக பக்தர். சுவாமி பேசுகிறார். சாமி, உங்கள் அப்பா யாரு? எனக்கு 2 அப்பா. 2 அப்பாவா? உடம்பை கொடுத்து பூமியை காட்டியது ஒரு தந்தை, ஞானத்தை கொடுத்து சாமியை காட்டியது ஒரு தந்தை. ஒன்று குருநாதன், ஒன்றுங்க சாமி. எங்கேயெல்லாம் போயிருக்கீங்க சொல்லுங்க. அப்பனே, மாடு நடந்தால் குளம்பு அடிச்சுவடு இருக்கும், மனிதன் நடந்தால் பாதச்சுவடு இருக்கும், பறவை பறந்தால் சுவடாயிருக்கும். இது பறவை பறந்து விட்டது, நான் எங்க போனேன் தெரியாது. சாமி, மானசரோவர் போனீங்களாமே? ஆமாம். குகைக்குள்ளே இருந்தீங்களாமே? ஆமாம். இப்படியே இருந்தீங்களா? ஆமாம். எப்படி குளிரை சமாளிச்சிங்க சாமி? இந்த கிணத்து தண்ணியை எடுத்து என் தலையில் ஊற்று. மார்கழி மாதம் விடிய காலம் ஜில்லுன்னு இருக்கு, ஊற்றிக்கிட்டே இருக்கான். சாமி உட்கார்ந்துக்கிட்டே இருக்காரு. குளிர் தெரியல. எந்திரிச்சாரு. ஒரு தரம் மூச்சு விட்டாரு. புகை வந்தது. அவ்வளவு தண்ணியும் காணாமல் போயிடுச்சு. உடம்புல ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. மிகச்சிறப்பான வாழ்க்கை. ஹென்றி லீசான்னு ஒரு பிரெஞ்சுக்காரர். அவர் வந்தார். சாமியை பார்த்தார். தன் பெயரை அபிஷிக்தானந்தான்னு மாற்றிக்கிட்டார். குருவும் சீடனும் என்ற பெயரில் அவர் எழுதிய நூலில் தான் இவளது செய்திகள் இருக்கின்றன. காஞ்சி மகா பெரியவர், 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆடு உள்ள நுழைஞ்சுது. ஆட்டை விரட்ட நாங்கள், விரட்டாதே, அவரை உள்ள விடு. அவரேங்கிறாரு.
உள்ள விடு. ஆடு உள்ள வந்தது. காஞ்சி பரமாச்சாரியார் வாழைப்பழம் கொடுத்தார். ஆடு சாப்பிட்டது, சாமியை பார்த்தது, வெளியில் போனது. பரமாச்சாரியார் சொல்கிறார், ஞானானந்தகிரி சுவாமி விரதத்தை முடித்துவிட்டு பிரசாதம் வாங்க நம்மிடத்திலே வந்திருக்கிறார். நல்ல வேளை அடையாளம் கண்டு கொண்டேன். போதும், இனிமேல் நேரம் இல்லை. அவர் கதை மிச்சம் இருக்குன்னா எனக்கு நேரம் இல்லை. 1971 அறுகோண வடிவத்தில் சமாதி வைக்கிறார். இதில் தான் சமாதி வைக்கப்பட வேண்டும். சுவாமி தாசகிரின்னு ஒரு சீடர், அவர் இறந்து போயிட்டார். சாமி சொல்றார், நானும் இந்த சட்டையை கலட்டலாமான்னு நினைக்கிறேன். எந்த சட்டையை? இந்த சட்டையை தோளால் சுவர் வைத்து 4 காலில் சுமத்தி 2 காலால் எழுப்பி வளைமுது கோட்டி கை நாற்றி நரம்பால் ஆக்க இட்ட தசை கொண்டு மேய்ந்த இந்த சட்டையை 1972 அறக்கட்டளை அமைத்தார். ஆசிரமத்து பொறுப்பை ஒப்படைத்தார். 1974 சாமி மாதிரியே உருவச்சிலை செய்யப்பட்டது. இனிமேல் நீங்கள் இதைத்தான் கும்பிட வேண்டும். காலில் விழுந்து கும்பிட்டார்கள். 6/1/1974 சாமி சொல்கிறார், நாளைக்கு சாகப்போகிற கட்டைக்கு இன்றைக்கு இத்தனை நமஸ்காரங்களா? 6ஆம் தேதி, ஜனவரி மாதம் 6ஆம் தேதி, 6/1/74 காலையில் 5 மணி உட்கார்ந்தார். மூச்சு இழுத்தார், உள்ளே போயிடுச்சு. அப்படியே இருக்கு உடம்பு. எல்லாரும் சுவாமி தியானத்தில் இருக்கார். இப்படியெல்லாம் இருந்திருக்கார். 3 நாள் 4 நாள். ஒரு பெரியவர் வந்து சொல்லிட்டு போனார். யார் தெரியுமா? கிருஷ்ணபிரேமி சுவாமி. சாமி எப்பவாவது தியானத்தில் இருந்தால் 3 நாளைக்கு பாருங்கோ, அதுக்குள்ள மகா சமாதின்னு தப்பாக நினச்சிப்படாதீங்கோ. 2 நாள் ஆச்சு. 48 மணி நேரம், 67 மணி நேரம் உடம்பு வாடவில்லை, சூடு அடங்கவில்லை. 6ஆம் தேதி என்னைக்கு உட்கார்ந்தவர், 9ஆம் தேதி ஆச்சு, சூடு அடங்கிற்று, உடம்பு மாறிற்று. 9/1/1974 மகா சமாதி உறுதியாயிற்று. 10/1/74 சமாதியில் வைக்கப்பட்டார். 9/1/74 மகா சமாதி உறுதியாயிற்று. எடுத்தார்கள். 10/1/74 அவர் சமாதியில் வைக்கப்பட்டார். இன்றைக்கும் சமாதியில் இருந்து கொண்டு அத்தனை பேருக்கும் எல்லா இன்பங்களையும் வாரி வழங்குகிறார். ஞானானந்த சுவாமியை பற்றி பேச வேணும் என்று எண்ணிய பொழுது பல புத்தகங்களை எனக்கு வரவழைத்து கொடுத்தவர் சுவாமி. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் முட்டாள், நான் ஒன்றும் படிக்காதவன். அவர் கொண்டாந்து கொடுத்து இதையெல்லாம் படி சொல்லுங்கிறார். நான் போஸ்ட்மேன். நான் யாரு? மணி ஆர்டரை கொண்டாந்து கொடுக்குற தபால்காரன். மணி ஆர்டர் கொடுக்குறவர் அவர், வாங்கிக்கிறது நீங்கள். நான் நடுவில் நிற்கிற தபால்காரன். தபால்காரன் அவர் கொடுத்ததைத்தான் கொடுக்க முடியுமே தவிர அவர் சொத்தை பூரா கொடுக்க முடியாது. என்னால் முடிஞ்சது இல்லை, அவர் கொடுத்தது, அதை சேர்த்து விட்டேன். தபால்காரனுடைய வேலை முடிந்து விட்டது. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இந்த உரை முழுவதும் ஞானானந்த சுவாமிகளின் திருவடி தாமரைகளில் சமர்ப்பணம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.